சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. இது வந்து நீலாம்பரி ராகம். நீலாம்பரி ராகத்தில் ராமநாமா. அப்புறம் சுகமாக ராமநாமம் பாடுறதுக்கு பகவான் வழிவகுத்து இருக்கிறான். ஆனால் நம்ம சுகமான வழியை விட்டுட்டு கடினமான பாதையை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஏன்னா சுகமாக இருந்துட்டாலே, அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள் எப்படின்னா இனிப்பாகவே சாப்பிட முடியாது. கொஞ்சம் காரம், புளிப்பு, உப்பு, துவர்ப்பு எல்லாம் வேணும் இல்லையா? அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் கசப்பு எல்லாம் இருக்கணும் இல்லையா? நமக்கு அப்படி தானே பழக்கப்பட்டோம். அதனால் கொஞ்சம் விகாரங்களும் மனசு அடையும். விகாரங்களும் மனசு அடையலாம் செய்யும். சுகமாகவே எளிமையாகவே வாழ்ந்தால் மனுஷ சாந்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். கொஞ்சம் ஆடம்பர தேவைகள், ஏன்னா அந்த பரபரப்பு, அங்கே ஓடணும், அங்கே அலையணும். ஒரு மனுஷனும் கர்மா செய்யாமல் இருக்க முடியாது இல்லையா? ஏதாவது ஒரு அலைச்சலை தேடிக்கணுமே, அலைச்சலை தேடிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா அப்படி பழக்கப்பட்டுட்டோம் இல்லையா? அந்த பழக்கம் வந்து ஒரு பொழுதும் விட முடியாது. அதனால் பகவானே குருவாக இருக்கிறதுனால அடிக்கடி என் தலையில் பகவான் கொட்டுவான். என்ன சொல்லுவான்னா, உனக்கு இந்த ஆசைகள் தேவையா? இந்த ஆசைகள் உனக்கு எதுக்கு? நீ ஒரு பாகவதன், நீ ஒரு பாகவதம் படிக்கிறவன், பகவத் பக்தியில் ஈடுபடுபவன். நீ போய் இது போல் இந்த அல்ப விஷயத்துக்கு போய் ஆசைப்படலாமா அப்படின்னு ஒரு சமயம் உணர்த்துவான் பகவான். ஒரு சமயத்தில் கீழ்த்தரமான இச்சைகள் மனசில் வந்துச்சுன்னா உடனே அந்த இச்சைகள், இது தேவையா உனக்கு? இந்த இச்சைகள் ஏன் வர வச்சுக்கிறேன்? இந்த ஆசைகள் ஏன் வர வச்சுக்கிறேன்? இன்னி ஒரு பாகவதம் படிக்கிறவன் ராமன். இதுதான் அடிக்கடி பகவான் இதுதான் சொல்லி நம்மளுக்கு தலைமையிலே கூட்டுவான். உனக்கு என்ன, உனக்கு குறைச்சலாக வச்சிட்டேன் நான், உனக்கு எல்லாம் பரிபூர்ணமாக கொடுத்துருக்கும்போது நீ ஏன் இந்த அல்ப விஷயங்களை ஈடுபடுற? வராத ஆசைகளை நினைத்து அதையும் அதிகப்படுத்திக்கிற, வர வச்சுக்கிற. வராத ஆசைகளை நினச்சி எதுக்கு வர வச்சுக்கிற? அதான் வரல, நார்மலாக இருக்கிறல்ல. எதையோ ஒன்று பார்த்து அதை பார்த்த மாதிரி நாமளும் வாழணும்னு ஆசைப்பட்டு அந்த இச்சையை வளர்த்து கொண்டு அதை பற்றி நினச்சி அந்த விஷயங்களாகவே நினச்சி இச்சையை வளர்த்துக்கணும். ஏன் அது போல்? எதுக்கு அது மாதிரி பலவந்தப்படுத்தி அதில் போய் அந்த ஆசையில் போய் விழணும்? தலையெழுத்தா? அதே மாதிரி கோபத்துலேயும் சரி, இந்த ஆசைகளில் மட்டும் கிடையாது, கோபத்துலேயும் சரி. என்னையோ ஒருத்தனை பார்த்த உடனே அவன் அன்றைக்கி அப்படி பண்ணானே அது வராத நினைவுகளை வர வச்சு அதை நினச்சி துன்பப்படணும். இன்றைக்கி இருக்கிற சந்தோஷமான வாழ்க்கையை நரகமாக்கி கொள்ளணும். எதுக்கு? பகவான் அதுதான், பகவான் குருவாக இருக்கிறதுனால அடியனுக்கு என்ன பண்ணுறான், இது மாதிரி உணர்த்துவான். வராத நினைவுகளை வர வச்சு ஏன் உன்னை நீ கஷ்டப்படுத்திக்கிற? சொல்ல. அது ஆசையானாலும் சரி, அது கோபமானாலும் சரி, எதுக்கு? தேவையில்லாத விஷயத்தில் நினச்சி நீயே அதை வரவழைச்சிக்கின்னு அதுக்கப்புறம் அதை பற்றி நினச்சி நீ வருத்தப்பட்டு இருப்பியா? அது பெருசாக்கின்னு அப்போ அது விகாரம் அடையும். அதனால் நான் டென்ஷன் ஆகும். யாரும் இல்லாமல் நீ தனியாக டென்ஷன் ஆகுவேன். எப்படின்னா மனசில் தாபப்படுறதுனால இல்லையா? பயம், நாளை குறித்து பயம். ஒன்றுமே நடக்கலை, ஆனால் நடந்த மாதிரி நினச்சின்னு அதை நினச்சி பயந்துன்னு இருக்கிறது.
என்றைக்கோ நடந்த விஷயத்தை நினச்சி பயந்து இருக்கிறது. இதெல்லாம் முட்டாள்தனம் இல்லை. உன் மனசு எப்படிலாம் நினைக்குதோ அப்படிலாம் நினச்சி நம்மளை நாமளே வருத்தி கொள்வது. அப்போ பகவான் தலைமையில கொட்டுவோம். இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, உனக்கு தகுதி இல்லை, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் தரேன், உனக்கு என்ன குறையா வச்சேன், இல்லை அப்படிப்பட்ட கஷ்டம் வந்துடுமோன்னு வரல. இல்லை, இது வரைக்கும் வராமல் தான் உன்னை பாதுகாத்துன்னு இருக்கேன், இனிமேல் உன்னை பாதுகாக்க மாட்டேனா, அப்புறம் எதுக்கு? இல்லை எனக்கு எதுக்கு? அந்த அற்பமான ஆசைகளால் எவ்வளோ அனர்த்தங்கள் ஏற்படுதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தியா? நீ இன்றைக்கி சுலபமாக இப்போதைக்கு உனக்கு தேவை அந்த ஆசை நிறைவேறணும், அந்த இச்சைகள் நிறைவேறணும். அது நிறைவேறிச்சுன்னா உனக்கு சந்தோஷம். ஆனால் அதனால் பின்னாடி நீ சும்மாலாம் அது எதுக்கும் ஒரு விலை கொடுக்கணும். உன்னை இழந்தால் தான் உன்னை பெற முடியும் இல்லையா? அப்போ அது எதெல்லாம் இழக்கணும்னு யோசித்து பார்த்துக்கும். அந்த அனர்த்தங்களை யோசிச்சேன்னா அந்த அர்த்தத்தை விரும்ப மாட்டேன். உனக்கு தான் பிரம்ம சௌக்கியம் தூ அனந்தம், எல்லையற்ற பிரம்ம சௌக்கியத்தையே கொடுத்துட்டேன். உனக்கு தேவையானது எல்லாம் இருக்குது, நிறைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு குறைப்பட்டுன்னு இருக்கிற, எதுவும் இல்லாத மாதிரி. அப்போ பகவான் நமக்கு எல்லாமே ஃபுல்ஃபில்லாக தான் கொடுத்துருக்கான். பகவான் நமக்கு குருவாக இருந்து அப்பப்போ இதெல்லாம் உணர்த்துவான். நீ இந்த வழியில் போவாத, இந்த வழியில் போ, இது தப்பான வழி, இது சரியான வழி கிடையாது, இது நல்ல வழி, இந்த அசுத்தத்தில் போய் விழாத, நீ சுத்தமாக வச்சுருக்கிய மனசு ராமநாமத்தினால, பாகவதம் படிக்கிறதுனால, பகவத்கீதை படிக்கிறதுனால, என்னுடைய கதைகளை சுவாசிக்கிறதுனால, என் கதைகளை சுவைக்கிறதுனால நீ மனசை சுத்தமாக வச்சுருக்க. இது எவ்வளோ அசுத்தமானது. அந்த அசுத்தமான நினைவுகள் உன் மனசில் வரலாமாப்பா? நீ என்னுடைய பக்தன் அல்லவா? உனக்கு இது தகுதியா? உன் தரம் எங்கே? உன் தகுதி எங்கே? உனக்கு இதெல்லாம் தேவையா? இந்த அல்ப விஷயங்களை அவர்கள் தான் உலகத்தில் மயங்குறாங்க. அவர்கள் பக்தி இல்லாத துஷ்டர்கள் மயங்குகிறாங்க, அசத்துக்கள் மயங்குகிறாங்க. நீ சத்தாச்சே, சாதுக்களாகிய நீ மற்றவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியவனாக இருக்க வேண்டிய நீயே தவறுதல் செய்யலாமா அப்படின்னு பகவான் என் ஹிருதயத்தில் அடிக்கடி உணர்த்தி 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 பக்குவம் அடைய வச்சான். வேணாம், இந்த சங்கம் தேவையா? இவர்களோட இப்போ பேசியே ஆகணுமா? இவர்கள் பேசினா தான் உன் வாழ்க்கை நடக்குமா? இல்லாட்டி உன் வாழ்க்கை நடக்காதா? உனக்கு சாப்பாடு கிடைக்காதா? சோறு கிடைக்காதா? இவர்கள் இல்லைன்னா கூட உனக்கு சோறு கிடைக்குமே. இவரிடத்துல பேசலைன்னா கூட உனக்கு சோறு கிடைக்குமே. உனக்கு தேவையான வசதிகள் நான் கொடுத்துருக்கேனே. அப்போ இவர்களால் ஒன்றுமே ஆக வேண்டியது யாரிடத்துலும் ஒன்றுமே ஆக வேண்டியது கிடையாது. ஆனால் என்னமோ ஆக வேண்டியது இருக்கிற மாதிரி அவரில் போய் தொங்கிக்கிட்டு, அவரிடத்துல போய் தேவையில்லாத பேசிக்கிட்டு, நம்ம வேண்டாம் என்பவர்கள் இடத்துல போய் நம்ம திருப்பி போய் பேசுறது என்ன ஒரு முட்டாள்தனம் இல்லை? யோசிச்சுப்பார். உனக்கு என்ன குறை வச்சேன்? எந்த விதத்தில் பகவான் குறை வச்சான் சொல்லுவாங்க. உனக்கு பாதுகாப்புனா அப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்குறேன். உனக்கு கஷ்டத்துக்கு சொல்யூஷன் மருந்தாக உனக்கு பகவத்கீதை பாகவதம் கொடுத்துருக்கேன், ராமநாமம் கொடுத்துருக்கேன். உனக்கு என்ன குறை வச்சார் பகவான் சொல்லு பார்க்கலாம். அதான் பகவான் நம்மள பேசும்போது இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும். எப்போ பகவானையே குருவாக ஆசிரிச்சோமோ மாம் ஏகம் சரணம் ரஜா. பகவான் சொல்கிறான்ல கிருஷ்ணன், என்னை ஒருத்தனையே சரணம் அடைந்துடணும். அப்போ இங்கே வேறு குருவை ஆசிரிச்சிடக்கூடாது, பகவான் ஒருத்தனையே குருவாக ஆசிரித்திருக்க வேண்டும். இதுதான் ரகசியமே, இதுதான் சரம ஸ்லோகத்தினுடைய ரகசியமே. இதுதான் பகவானே ஜெகத்குருவாகிய பகவானையே குருவாக ஆசிரித்தவங்களுக்கு இதுதான் ரகசியம். பகவான் ஒருத்தனே சரி, குரு வேற ஒருத்தர், பகவானே குருவாக இருக்கணும். இல்லை உன்னுடைய குருவிடத்தில் பகவானை பார்க்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒன்று, குருவை சாதாரண மனுஷனாக நினைக்கக்கூடாது. அவர் பகவானே, பரபிரம்மஸ்வரூபமே, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு மும்மூர்த்திகளாகவும் நினைக்கணும், பரபிரம்மஸ்வரூபமாகவும் நினைக்கணும். அப்படிப்பட்ட குருக்கு நமஸ்காரம். குருன்னா எல்லாரை விட பெரியவர்னு அர்த்தம், பகவானை விட பெரியவர் அப்படின்னு நினைக்கணும். அப்படின்னும்போது ஒன்று பகவானிடத்தில் குருவை பார்க்கணும், இல்லை குருவிடத்தில் பகவானை பார்க்கணும். உனக்கு இதில் எது சாலிடாகுமோ அப்படி பார்க்க கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பர், அருமை. அப்போ எனக்கு பகவானே குரு அப்படின்னு நினைக்கும்போது, அப்போ பகவானை அவரே தானே குரு. பகவான் சொல்லிக்கல மாம் ஏகம் சரணம் வச்சான். அப்போ என்னை தவிர வேறு குருவை ஆசிரிச்சிக்கூடாது. பகவான் குருனா பகவானே குருவாக இருக்கணும் கட்சி வரைக்கும்.
எல்லாம் குருமார்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் மகாத்மாக்களை போற்று புகழ், அவர்களை புகழ்ந்தால் தான் பகவான் அருள் கிடைக்கும், புகழ். ஆனால் பரமகுரு பகவான் அப்படின்னும் போது பகவானே உயர்ந்த குருவாக இருக்கணும். பரன்னா உயர்ந்த குருவா, பரகுருவா பகவானே இருக்கணும், பரமகுருவா பகவானே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு போதிப்பான் பகவான். உன்னை காப்பாற்றுறதில் தவறிட்டேன்னா, இல்லை வராத நினைவுகளை எதுக்கு வரவழைச்சி என்னை விட்டு விலைக்கு போகிறேன், நீ எப்போல்லாம் தவறு பண்ணுறியோ அப்போ ஆஞ்சநேய சுவாமி மனசு சுழிச்சிடுறாரு தெரியுமா, அப்படி முகத்தை திருப்பிக்கிறார் தெரியுமா. இப்படி ஒரு நீச்சமான, இப்படி ஒரு இச்சையான, ஒரு தவறான அசுத்தமான விஷயத்தில் இப்படி விழுந்துட்டான் இந்த பாகவதன். ஐயோ எப்படியாப்பட்ட பாகவதம் படிக்கிறவன், எப்படியாப்பட்ட ஸ்லோகங்களை உச்சரிக்கக்கூடியவன், எப்படியாப்பட்ட பாராயணம் பண்ணக்கூடியவன், எப்படியாப்பட்ட நாம சங்கீர்த்தனம், வராத விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு பகவான் கிஃப்ட்னால, பகவத் அனுகிரகத்தினால இப்படியாப்பட்ட உயர்ந்த நிலையை அடைந்தவன், இப்படியாப்பட்ட ரொம்ப கீழ்த்தரமான, இப்படியாப்பட்ட அசுத்தமான இச்சைகளில் போய் போய் விழலாமா அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி முகத்தை திருப்பிப்பார் பக்தன் அப்படி விழும்போது. அப்போ நம்ம அந்த ஆசை நமக்குள்ளே வராமையும் இருக்க மாட்டேன்றது, இச்சை வருது. ஆனால் அந்த இச்சை ஏன் வருது ஃபஸ்ட்டு அதான் கேட்குறேன். அந்த ஆசை ஏன் வருதுன்னா நினைவுகளால் தான் வருது. அதை நினைக்காத, இல்லை இப்போதைக்கு உனக்கு அந்த ஆரம்பத்தில் பார்த்தா அந்த ஆசையினுடைய வேகமாக இருக்காது. அது சின்ன ஒரு விதை மாதிரி தான் போடுவோம். அது சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது முளைச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வளரும். பெருசாக அப்படியே கொடியாக வளர்ந்து படர்ந்து என்ன பண்ணும், அது அப்படியே மற்ற செடிகள்லாம் அழுத்தி அது கொடி படர்ந்துடும். அப்படியே சிக்கலாகிடும் அந்த கொடி. அது மாதிரி இந்த ஆசையானது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வேகமாலாம் வேலை செய்யாது. ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே லைட்டாக வரும். லைட்டாக வந்தோடனே அப்போ அது ஏற்கனவே அது அதிகமான சுகம் அப்படின்னு நினச்சதுனால அதை பற்றி அதிகமாக நினைக்க தோணுனே அது அப்படியே மனசில் அது வளர்ந்து அது அப்படியே வேரூன்றி போச்சுன்னா அதை அறுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ அதை அனுபவிச்சே தீர்க்கணும், அந்த ஆசைகளை அனுபவிச்சே தீர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாயிடும். அப்போ ஆரம்பத்தில் இல்லாத பகவான் என்னென்னா எம்டியாக மனசை வச்சுருந்தேன். பகவத் விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்தை நீ ராமநாமா நிறைய சொன்னாவே மனசு எம்டி ஆகிடும். ஆனால் ஏதாவது ஒரு ஆசையான விஷயம், நம்ம மனசை மயக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா உடனே அதை பற்றி நினைக்க தோணும். நினைவுனால் தான் நான் பாதிப்பு ஏற்படும். அது ஆரம்பத்தில் ஒன்றும் பெருசாக உடனே பாதிக்காது. அதை எடுத்து போட்டுடலாம். ஆரம்பத்துலேயே மொழியிலே கிள்ளி எறிணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மொழியிலே கிள்ளி எரிஞ்சிடலாம். ஆனால் அது சுகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணோம், அதை வளர விட்டுருவோம். ஆரம்பத்தில் கூட சுகமாக இருக்காது. அது சுகமாக இருக்கிற மாதிரி அனுபவம் ஏற்கனவே அனுபவிச்சிருக்குமே அப்படின்றதுனால அதை நினைப்போம். இப்போதைக்கு அது சுகத்தை கொடுக்கல, நினைவுனால் தான் வருது. அந்த நினைவு அப்புறமா நம்ம சுகத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கான நினச்சி அந்த விஷயத்தை விகாரமாக்கி. இதே மாதிரி தான் கோபதாபங்களும் நினச்சி நினைவுனால அதை வளர்த்து தேவையில்லாத வராத சுகத்தை வர வச்சுண்டு, வராத கோபத்தை வர வச்சுண்டு, வராத பயத்தை வர வச்சுன்னு அதை நினைக்கிறத விட்டுட்டேன். இது வந்தால் நம்மளுக்கு என்ன பாடுபடுத்திடும், ஆஹா இது நம்மளை பலவீனப்படுத்திடும், நம்ம பக்தியை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டோம், நம்ம போகிற நல்ல வழியை கெடுத்துடும் இந்த பாதையை அப்படின்னு இது தெரிஞ்சு வித்யேனும் மிக வைரினம், இது எதிரின்னு தெரிஞ்சிக்கோ அப்படின்ட்டு கீதையில் பகவான் ஜாகிரதை பத்திரம். வித்யேனம் இக வைரினம் மகா பாப்மா, இது மகா பாபத்தை விளைவிக்கக்கூடியது. எதிரான காமக்ரோதம் தான். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ, இது மகாசனோ மகா பாப்மா வித்யேனம் மிக வைரினம். எப்படி? ஆமாம், மகா பாபத்தை விளைவிக்கக்கூடியது. இதை எதிரி உள்ளே வரான்னு தெரிஞ்சுக்க. நமக்குள்ளே காமம் வருதுன்னு சொன்னால், ஒரு பெண் மேலே மயங்கிறது, அந்த மயங்கிற ஆசை நமக்குள்ளே வருதுன்னாவே உன்னை எதிரி நீ உன்னுடைய பக்தியை கெடுக்க போகிறான், உன்னுடைய நல்ல குணங்களை எல்லாம் கெடுத்துட போகிறான். அதுக்காக உனக்குள்ளே கோபத்தை உண்டாக்குறதுக்காக வரான் இந்த காமம், இந்த ஆசையானது.
அப்படின்னு புரிஞ்சிக்கோ அப்படின்னு வித்தியனம் தெரிஞ்சிக்கோ, இக வைரினம் எதிரி உள்ளே வரான்னு தெரிஞ்சிக்கோ அப்படின்னு என் குருநாதராகிய பரமகுருவாகிய பகவான் கிருஷ்ண பரமாத்மா, எனக்கு பகவான் தானே குரு, என்ன அவனை தானே சொல்ல முடியும், அவன் சொல்லி கொடுக்குறான் நமக்கு. புரியலடா, புரிஞ்சுக்கிடாப்பா பாவி, தயவுசெய்து இந்த பாவி ஆகாத, மகா பாவி ஆகாத. பாவி ஆகிட்டேன்னா என் நாமத்தை கூட சொல்ல முடியாது, என்னுடைய பக்தியில் நீ இது தலைக்க முடியாது, புரிஞ்சுக்கிடாப்பா தயவுசெய்து. இது எதிரி வரான்னு தெரிஞ்சுக்கோ, எதிரி இந்த கோட்டையை அபகரிச்சிட்டான்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா, தயவுசெய்து வேணாடா, இந்த நினைவுகள் வேண்டாண்டா, இது தகர்த்துடு, வரும்போதே தள்ளிடு, வந்துட்ட பிறகு அப்புறமா குத்துதே குடையுதேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆரம்பத்துலேயே அதை ஒதுக்க தெரிஞ்சுக்கும். அப்போ என் மனசு எதில் மயங்கன்னா, ராமா 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. இந்த நீலாம்பரி ராகத்தில் பாடினோம்னா அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி அப்படியே தூக்கம் சம்முன்னு வரும், நல்லா சாந்தியாக இருக்கும். அது மாதிரி பாடலாம் இல்லையா? ராம் ராம 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 ராம. இது என்ன பண்ணும், பெரிய பவர்ஃபுல்லானது. இது சாதாரண பாட்டாக இருக்கும், மனசை மயக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இது எல்லா மற்ற மயக்கங்களை எல்லாம் போக்கக்கூடியது, மற்ற இச்சைகள்லாம் போக்கக்கூடியது, மற்ற மாயை போக்கக்கூடியது. இந்த ராமநாமத்தை இந்த ராகத்தில் பாடும்போது மற்ற ஆசைகள்லாம் நம்மளை விட்டு வேரோடு பிடுங்கி அடிச்சிடும். அப்போ யோசித்து பாருங்கள், யார் இடத்துல கோவப்படுறோமோ அது நம்மளை பாதிக்கும். அப்போ நம்மளுடைய பக்தியை கெடுத்துரும், நாம் சொல்கிற தொடர்ந்து சொல்லக்கூடிய நாமத்தை கெடுத்துரும். யார் இடத்துல துவேஷத்தையும் பாராட்டாத, எந்த இச்சைகளையும் வளர்த்துக்காத. எதுக்கு நினைக்கிற, வராத ஆசை எதுக்கு வர வச்சுக்கிறேன், நினச்சி எதுக்கு வர வச்சுக்கிறேன், வராத கோபத்தை ஏன் அவங்க மேலே உள்ள துவேஷத்தினால வரவழைச்சி உன்னையே காயப்படுத்திக்கிறேன், கஷ்டப்படுத்திக்கிறேன். இதுதான் பகவான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறான். அப்போ பகவான் குருவாக இருந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறான்னா, ஒவ்வொரு நிமிஷமும் பிரதிக்ஷண அனுக்கிரக பாச்சன அர்த்தம். ஒவ்வொரு க்ஷணமும் பகவானுடைய அது அனுக்கிரகத்துக்கு பாத்திரமாக இருக்கிறோம் நான் அடியேன். ஆமாம், பெருமைக்கு இல்லை, உண்மையை சொல்கிறேன். பகவான் ஒவ்வொரு நிமிஷம் நம்மளுக்கு கருத்திலிருந்து உணர்த்துகிறான் பகவான். அதனால் பகவான் நாமா அகண்ட நாமா சொல்லணும் அப்படின்னு ஆரம்பித்தா என்ன அபராதமோ என்ன கஷ்டமோ எங்கே நான் கோட்டை விட்டேன்னு தெரியல, அகண்ட நாமா சொல்ல முடியல. ஆனால் அதுவும் பகவான் ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சுருக்கான். இப்போ நினச்சா பகவான் கொடுத்துருவான். இப்போ ஓணும் எனக்கு அகண்டம் வேணும்னு சொன்னால் பகவான் கொடுத்துருவான், அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ 3 மணி நேரம் உட்காரணும்னா உட்கார விடலாம் கிடையாது, என்னை உட்கார விடாமல் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிலாம் கிடையாது. பகவானாக கொடுக்கணும்னு நினச்சேன். சில சமயத்தில் பகவானாக கொடுக்கறத நம்ம முயற்சியும் வேணும்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். பகவானாக தானாக நமக்குள்ளே அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாகணும். 3 மணி நேரம் நாம சொல்லணும், அகண்ட நாம சொல்லணுன்ற இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பகவான் வரவழைச்சான்னா நம்ம செய்யலான்னு நினச்சேன். இல்லை, நாமளும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும், பகவான் கருணை தான் காட்ட முடியும். நாமளும் கொஞ்சம் முயற்சி பண்ணணுன்றது இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் பகவான் கொடுக்க மாட்டான்ல, பகவான் கைவிரித்து காத்து கொண்டு இருக்கிறான், கருணாமூர்த்தியான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஆனால் கொஞ்சம் மந்தமதையா அந்த தாமதப்படுத்திட்டேன். நினச்சா இப்போ உடனே பகவான் கொடுத்துருவான். அகண்ட நம்ம பண்ணணும்னு நினச்சா பண்ணிடலாம். ஆனால் நம்ம இஷ்டம் கிடையாது, பகவத் இஷ்டம் தான். பகவத் இஷ்டம்னா கூட நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக பகவான் கொடுத்துருவான். ஆர்வம் இருந்தால், எனக்கு ஆசைப்பட்டேன்னா கொடுத்துருவான். ஆனால் என்னமோ தெரில, பண்ண முடியல, என்னால் பண்ண விடலை. ஆனால் பகவான் என்னை விட்டு விலகிட்டானான்னு பார்த்தா பகவான் கூடவே இருக்கிறான். பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வருது, இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணோம், எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் வருது, பகவத்கீதை பாராயணம் பண்ணோம், எல்லாம். பகவான் நம்மள்கிட்ட பிரியவே பிரியலை, என்றைக்கும் பிரிஞ்சதும் கிடையாது. நம்மளுடைய
நம்மளுடைய கலங்கப்பட்ட மனசனால் எப்படி ஒரு கலங்கப்பட்ட நீரில் வந்து சூரியனுடைய பிரதிபிம்பம் எப்படி தெரியாதோ அது மாதிரி கலங்கப்பட்ட மனசில் பகவத் ஸ்வரூபம் பிரகாசிக்காது. அதிகமாக பகவத் பக்தியில் அப்படி தீவிரமாக ஈடுபட மாட்டோம். ஏன் பகவத் பக்தி தீவிரமாக பிரகாசிக்கலைன்னு சொன்னால், மனசில் கலங்கம், ஏதாவது ஒரு கலங்கம் உண்டாயிடுச்சுன்னா, இப்போ எண்ணெய் இருக்குது, எண்ணெயில் வந்து சூரிய பிம்பம் பிரதிபிம்பம் பளிச்சுன்னு தெரியாது. ஆனால் ஒரு தெளிவான நீரோடையில் பாருங்கள் சூரியன் நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஆனால் ஒரு கலங்கப்பட்ட அழுக்கு தண்ணியில் பார்த்தா, சேர் தண்ணியில் சூரியன் அந்தளவுக்கு பிரகாசிக்காது, அப்படியே லைட்டாக பிரகாசிக்கும். அவள் மனசில் அழுக்கு இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு துவேஷமோ இல்லை ஆசைகளோ இருந்துச்சுன்னா, பக்தர்களுக்கு வந்து அந்த துவேஷமோ ஆசைகளோ இருக்கிறது வாய்ப்பு இல்லை. பகவான் எடுத்து போட்டுருவான். இல்லாட்டி இந்த ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணுறோமே, பல விதமான ராகங்களில் பாடுறோமே, இதை கூட பாட முடியாது, அப்படி சொல்ல முடியாது. இது என்னென்னா, பகவானாக கொடுக்கணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. நாம் முயற்சி பண்ணி நம்ம 3 மணி நேரம் படிக்கிறோம், 3 மணி நேரம் 3 மணி நேரம் ராமநாமா சொல்கிறோம் அப்படின்றதெல்லாம் பகவான் அனுக்கிறதுனால தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுறோமே, அந்த முயற்சி கூட பண்ணாமல் பகவானாக கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன், அப்படி நடக்கலை. நீ எதை ரெகுலராக செய்திருந்தியோ அதை ஒழுங்காக ரெகுலராக செய்யணும். நடுவில் விடக்கூடாது. பகவானாக கொடுக்கணும் எதிர்பார்த்தா பகவான் கொடுத்து, இப்போ இவ்வளோ நேரம் முயற்சி பண்ண முடியாத சூழ்நிலை இட்ட காலாக இருக்கும்போது அப்போ பகவான் வருவான்னா அப்போ வருவான். ஆனால் உனக்கு தான் முயற்சி பண்ண முடியுமே, உன் உடம்புல தெம்பு இருக்கு, இப்போ நீ நாம சொல்ல முடியுமே. இந்த சமயத்தில் பகவானாக கொடுப்பான், பகவானை இன்ட்ரெஸ்ட் அதிகமாக்கணும் போது நம்மளே ஆட்டோமேட்டிக்காக நாம சொல்லணும். அப்படின்னா நாம் வந்து இது பகவானை பரீட்சை பண்ணுறோன்னு அர்த்தம். ஒரு விதத்தில் பார்த்தா பகவானையே பரீட்சை பண்ணுறோன்னு அர்த்தம். பகவானை டெஸ்ட் பண்ணுறோம். பகவான் கருணை சாத்தியமா இல்லையா அப்படின்னு. நான் அப்படி தான் நினச்சேன், எல்லாம் பகவான் கருணையினால் நடக்கும், நாம் பண்ணலாம் கூட பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் பகவான் தான் கருணை காட்டுனதால் தானே நீ 3 மணி நேரம் நாமா சொன்னேன். இப்போன்னா பகவான் கிருபை உனக்கு இல்லைன்னு நினச்சா தானே பகவான் கருணை காட்டுட்டும் அப்புறமா நாமா சொல்கிறேன்னு சொல்கிறேன். பகவான் கருணை இப்போ இத்தனை நாள் இல்லையா? அப்போது இருக்குது. நீ முயற்சி பண்ணல, அது முயற்சி பண்ணினே இரு, நீ பண்ண நாமா சொல்லினே இரு. அந்த பிரயத்தனம் கூட, அந்த கொஞ்சம் பிரயத்தனம் கூட பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா உன்னால் உடம்பு முடியாத சமயத்தில் பிரயத்தனம் பண்ண வேணாம். பூர்ண சரணாகதின்றது ஓகே. அதுக்காக நம்ம பகவத் பக்தியில் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணணும். பண்ணாமல் விட்டோம்னா இந்த நாம கெட்டு போச்சு, இந்த அகண்ட நாம பண்ண முடியாமல் போச்சு. பகவான் கிருபை பண்ணுறான், பகவானே வாயில் எடுத்து ஊட்டுவானா, சாப்பாடை காட்டுறான், உனக்கு இங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும், உனக்கு நல்லா சாப்பிட்லான்ட்டு. அது பகவான் எடுத்து வாயில் ஊட்டணும்னு நினச்சான்னு அர்த்தம். நாம் தான் போய் சாப்பிட்ணும். பசி ஆற்றத்துக்கு வழி காமிச்சிட்டான், சாப்பிடு, நல்லா சாப்பிடு, பசி ஆற்றிட்டான். அதுதான் பகவானுடைய செயல். இப்போ உன் முயற்சின்னு உனக்குள்ளே ஒரு சக்தி கொடுத்துருக்கானே, அந்த முயற்சின்ற சக்தியை நீ பயன்படுத்தி நீ முயற்சி பண்ணலாமே, நாம சொல்லலாமே. அதுதான் என்னென்னா இப்போ கூட பகவான் கருணை காட்டுறது எப்பவும் காட்டுன்னு தான் பாருக்கிறான். நாம் முயற்சி பண்ணலன்னா அது பகவான் மேலே என்ன தப்பு? எப்படி தப்பு சொல்ல முடியும்? தப்பு 1% கூட, 1%, 1/2%, 1/4% கூட என்ன பகவான் இடத்துல தப்பே இருக்காது. தப்பு இருந்தால் நம்ம மேலே தான் தப்பு இருக்கும். ஏன்னா பகவான் பர்ஃபெக்ட், பூர்ணத்துவம். அப்படியே பூர்ணமிதம் பிரம்மம், அவன் பூர்ணஸ்வரூபம். அவன் தப்பு இருந்தால் நம்ம மேலே தான் தப்பு இருக்கும். அப்போ எங்கே தப்பு பண்ணோம்? ஃபஸ்ட்டு கொஞ்சம் முயற்சி நம்ம நாம சொல்லணும்னு உட்காந்தா டிஸ்டர்பன்ஸ்லாம் அவ்வளோ இல்லை, தொல்லைகள்லாம் அவ்வளோ இல்லை. ஆனால் பகவானே கருணை காட்டணும்னு நினச்சேன், அதனால் அகண்ட நாமா விட்டேன். இதுதான் விஷயம். பகவான் தான் கருணை காட்டின்னு இல்லை, நம்மளுக்கு அதிகமான ஆர்வத்தை தூண்டி நாமா சொல்ல வைக்கணும்னு நினச்சேன், நடக்கலை. இதெல்லாம் எதுக்குன்னா, இதுபோல் தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத நினைவுகளை வர வச்சுன்னு, நல்ல விஷயத்தெல்லாம் கெடுத்துக்கின்னு, இப்படி ஒரு குரங்கு புத்தி அடிக்கடி மனசு தவறுறதுனால, குரங்கு புத்தினால், குரங்கு சேஷ்டையினால் நல்லா ஒழுங்காக பண்ணின்னு இருக்கிறத விட்டேன். இப்போது அகண்ட நாமாவை பகவானே கருணை காட்டும். பகவான் கருணை காட்டி தானே இருக்கான். இல்லை, அவனே எனக்குள்ளே உந்துதல் அதிகமாகி எனக்கு நாமா சொல்ல வைக்கணும். இது பகவானை பரீட்சை பண்ணுற மாதிரி, டெஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு நான் உணர்ந்தேன். உன்னால் இப்போ அகண்ட நாமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? சொல்ல முடியும். அதை செய். அப்போது தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத சிந்தனை எல்லாம் வேணாம். சரணாகதி பாவம் வேணும்.
இதே சரணாகதி தான். நாம சொல்கிறதே சரணாகதி தான். அதனால் தொடர்ந்து நாம சொல்கிறதே சரணாகதி தான். இந்த சரணாகதியே செய்யலையே. சரணாகதின்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதில்ல சரணாகதி. பகவானுக்காக செயல்படுறது தான் சரணாகதி. சரணாகதினா எது? ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருதில்ல சரணாகதி. பகவான் உலக விஷயங்களில் சர்வதர்மான் பரித்தியஜன்னா, லோக தர்மத்தை திறந்துட்டு மாம்பியகம் சரணம் வச்சா பாகவ தர்மத்தை செயல்படுறது தான் சரணாகதி. பாகவ தர்மத்தை ஈடுபட மாட்டேன் அப்படின்ட்டு நீ சும்மா உட்காந்துட்டு பகவானே கருணை காட்டி என்னை பலவந்தப்படுத்தி என்னை பக்தியில் ஈடுபடுத்தினா தான் நான் பக்தி பண்ணுவேன் அப்படின்றது முட்டாள்தனம். பகவானை பரீட்சை பண்ணுறேன்னு அர்த்தம், பகவானை டெஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். அவன் கருணை காட்டிட்டான். இப்போ நீ செய்ய வேண்டியது என்னென்னா நாம சொல்ல வேண்டியது மட்டும்தான். அவனே சொல்ல வைக்கட்டும். எப்படி சொல்ல வைப்பான்? அதுதான் உன்னை சொல்கிறதுக்கு இருக்குது. உனக்கு நல்ல வசதியும் இருக்குது. உனக்கு எந்த இடையூறும் கிடையாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, எந்த தொல்லைகளும் கிடையாது. யாராவது பிக்கல் பிடுங்கள் நிறைய வேலை இருக்குது, வெளி விஷயமாக பௌதிக விஷயத்தில் ஆழ்ந்து போகிறவங்களுக்கு தான் பௌதிக விஷயமான ஆசைகளில் பணம் சம்பாதிக்க போகிறாங்க. ரொம்ப அவங்களுக்கு தான் பகவான் நாம சொல்ல முடியலேன்னு வருத்தப்படுவாங்க. உனக்கு எல்லாம் ஃப்ரீயான டைம் நிறைய இருக்குது. டைமு பகவான் காலியாக டைம் கொடுத்துட்டான், ஃப்ரீயாக விட்டான். நீ 3 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் நாம சொல்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்குது. எல்லா வசதிகளும் இருந்து டைம் இருந்து காலம் இருந்து அந்த காலத்தை பொன் போன்ற அந்த காலத்தை நீ பகவானே நம்மளுக்கு ஆசையை உண்டாகட்டும், அப்புறம் நான் நாம சொல்கிறேன் அப்படின்னு திமிராக இருந்தால் அது தப்பு தானே. அப்படி தான் அடியேன்னு கொஞ்சம் இருந்துட்டேன். சரி, பகவானே ஆசை அதிகமாக தோணுட்டான், அப்புறம் நாம சொல்லலாம். இதுதான் கலிபுருஷன். இப்படி கூட கெடுப்பான். பகவானை பரீட்சை பண்ண வைப்பான். பகவானை பரீட்சை பண்ணால் நீ தான் லாஸ் ஆகிடுவேன். என்னென்னா நீ நாமத்தை இழந்து உட்காந்துட்டு இருப்பேன். உனக்கு டைம் நல்லா இருக்குது, அதே சமயத்தில் நிறைய நேரமும் இருக்குது நாம சொல்கிறதுக்கு. எந்த அமளியும் கிடையாது. மற்றவங்களாம் பிக்கல் பிடுங்கள்லாம் நிறைய பௌதிக விஷயங்கள் ஈடுபடுறவங்களால முடியாது. ஓகே, அவங்க 1 மணி நேரம் சொன்னாவே பெரிய விஷயந்தான். அது பகவான் சந்தோஷம் அடையலாம். உனக்கு எல்லா டைமையும் கொடுத்து எல்லாமே கொடுத்து நான் சும்மா இருப்பேன், நான் நாம சொல்ல மாட்டேன் அப்படின்னு சாப்பிட்டு தூங்கி நின்றா, பாகவதம் படிக்கிறேன் ராமாயணம் படிக்கிறேன்ட்டு வேறு விஷயத்தில் ஈடுபட்டு நின்றா பகவத் விஷயந்தான். இப்போ நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம், இதுவே பகவானுடைய செயல் தான். அது இன்ட்ரெஸ்டாக ருச்சியாக இருக்குன்னு செய்யலைல்ல. அது மாதிரி அகண்ட நாமாவும் செய்யலாமே. பகவானை டெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ பகவான் எல்லாம் நீ செய்யறது பகவான் தடைபத்தினானா? உனக்கு இடையூறு வந்ததா? எல்லாம் அனுகூலமாக தானே இருக்குது. அனுகூலமாக இருக்கிற போது கூட நீ பிரதிகூலமாக நடந்துக்கினா அது யார் பொறுப்பு? பகவான் இப்போ நினச்சா கூட 3 மணி நேரம் நாம சொல்ல முடியும். பகவான் சொல்ல வச்சுருக்கான். நான் முயற்சி பண்ணணும். கர்மா செய்யாமல் இருக்க முடியாதுங்க. சரணாகதின்றது என்ன தெரியுமா? லோக தர்மத்தை திறந்துட்டு பாகவத தர்மத்தில் செயல்படுறது தான் சரணாகதி. கிருஷ்ண பக்தி நாம சொல்கிறது தான் சரணாகதி. சரணாகதினா ஒன்றுமே செய்யாமல் இருக்குது சரணாகதி இல்லை. பகவானை சரணமடைதல் தான் சரணாகதி. பகவானை மாம் ஏகம், மாம்னா பகவானை சரணமடைதல் மட்டும்தான் சரணாகதின்னே சொல்லியிருக்கு. அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். சும்மா இருக்கிறது சரணாகதின்னு எங்கேயுமே சொல்லலை. அப்போது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பகவான் எனக்குள்ளேருந்து உணர்த்துறான். பகவானே குருவாக இருந்து உணர்த்தும் போது புரியுது. ஓ ஆமாம், நீ செயல்படாமல் கம்முன்னு உட்காந்துட்டு அது சரணாகதியா? சரணாகதியிலேருந்து விலகுறியே. ஒழுங்காக அதை செய்கிறத 3 மணி நேரம் எதுவுமே தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது பகவான் அதை மறுநாள் எதிர்பார்ப்பான். அதை கோட்டை விட்டுட்டுனா உடனே நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். அது எத்தனையோ பேர் அனுபவிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. இது ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்துகிட்டே இருக்குது, திடீர்னு விட்டுட்டோம்னா அது உடனே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அப்போதைக்கு மனசு சாந்தியாக இருக்குமாப்பா. நேற்றுப்பா ஐயோ பாராயணம் பயங்கரமாக பாராயணம் ரொம்ப தொல்லையாக இருந்தது, பாராயணம் பண்ண ரொம்ப மனசு அது என்னது ஸ்டெமினெல்லாம் போயிடுச்சு, ரொம்ப டயர்டாகி போயிடுச்சு பாராயணம் பண்ணி. அப்பா இன்றைக்கி ஒரு நாள் ரிலாக்ஸாக இருக்கணும். ஒரு நாள் ரிலாக்ஸ் எடுத்துக்கோ, 2 நாள் ரிலாக்ஸ் எடுத்துக்கோ. ஆனால் தொடர்ந்து ரிலாக்ஸ் எடுத்தால் உடனே ஒரு ப்ராப்ளம் வரும், உடனே ஒரு கஷ்டத்தை உண்டாகும். ஏன்னா நீ ஏன் தொடர்ந்து செய்யறதை விடக்கூடாது. முடியலையா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதுக்காக சுத்தமாக விட்டுறாத. ஒரு விஷயத்தை கண்டினியூவாக பண்ணக்கூடிய விஷயத்தை தயவு செய்து விடாதீங்க. நான் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். பகவான் சொல்லி கொடுக்குறான். ஒரு விஷயத்தை செய்தோம்னா மறுநாள் பகவான் எதிர்பார்ப்பான். இல்லை மறுநாள் முடியல, ரொம்ப முடியலன்னா பரவாயில்ல, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஆனால் ஆனால் அடுத்த நாள் செய்துட்டு அடுத்த மறுநாளே செய்துட்டு
அன்றைக்கி விட்டுடுங்க. அன்றைக்கி விட்டு அன்றைக்கி மறுநாள் செய்துருங்க உடனே. அது செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க. ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து நம்ம இஷ்டத்துக்கு வர்றதுக்கு இதுன்னா நான் விளையாட்டா இது? விளையாட்டா இது? நம்ம இஷ்டத்துக்கு ஆரம்பிச்சிடுவோம். அதுவும் தெய்வீக விஷயத்தை ஆரம்பிச்சிடுவோம். இப்போ சப்தாகம்னு ஆரம்பிச்சுட்டு 2 நாள் படிப்போம். 3ஆம் நாள் முடியாது. அதுதான் தூக்கி போட்டோம். ஏன் வசதி எனக்கு முடியல, அதுதான் நான் வேறு வேலை இருக்குது. இதுனா விளையாட்டா? எதில் விளையாடணுன்னு ஒரு விவஸ்தை இல்லை? எதில் விளையாடணுன்னு ஒரு விவஸ்தையே கிடையாதா? பகவத் விஷயத்தில் விளையாடவே கூடாது. இது நான் உங்களுக்கு மட்டும் சொல்ல, எனக்கு நானே சொல்லிக்கிறேன். பகவான் சொல்கிறது இதெல்லாம். நான் விளையாடுறியா எங்களை விளையாடுறியா? நான் திருப்பி விளையாடினா நீ தாங்குவியா? எங்களை விளையாடுறியா? நான் திருப்பி விளையாடினா நீ தாங்குவியா? பின்னிடுவேன், ஜாக்கிரதை. ஒழுங்காக பாகவதம் படிச்சியா அதை தொடர்ந்து படி. ஒரு விஷயத்தை பாதி ஆரம்பிச்சிருது, அப்போ நடுவில் விட்டுறது. ஒரு விஷயம் ஆரம்பிச்சது, நடுவில் விட்டுறது. இது மாதிரி எத்தனையோ தடவை இந்த தவறுகள் நான் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது செம்மடி வாங்கியிருக்கேன். பகவான் உடனே வீட்டில் பார்த்தா ஒரு பிரச்சனை நடக்கும், ஒரு கஷ்டம் உண்டாயிடும். ஏன் விட்ட நீ? ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணுறதுனால பகவானுக்கு லாபமோ இல்லையோ, சத்தியமாக சொல்கிறேன், நமக்கு லாபம். நம்மளுக்கு தபஸ் கூடும். நீ பாகவத பாராயணமோ ராமாயண பாராயணமோ நம்ம என்ன பண்ணுவோம்? தடங்கள் வந்துச்சு, சரி தடங்கள் வந்தால் விட்டுடு, பரவாயில்ல. ஆனால் அதுக்கப்புறமா ஆரம்பிச்சிடு. லேட் பண்ணாத, தொடர்ந்து செய். ஏதாவது தடங்கள் வந்துச்சு, இல்லை எனக்கு உடம்புல சக்தி இல்லை உடம்பு சரியில்லை, சரி ஓகே, அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, மறுபடியும் ஆரம்பிச்சிடு. முடிஞ்சால் தொடர்ந்து செய். முடியலன்னா ஒரு நாள் விட்டுரு, ஆனால் மறுபடியும் ஆரம்பிச்சிடு. ஆனால் பகவத் விஷயத்தை மட்டும் சுத்தமாக விட்டுறாத. இதுதான் பகவான் காண்பிக்கிற மார்க்கம். இப்போ நம்ம அகண்ட நாமம் சொல்லின்னு இருந்தோம். இப்போ ராகங்களில் ராமநாமம் வசதி தான், ஓகே. இப்போ நாமத்தை விடலை, நாமத்தை சொல்லின்னு தான் இருக்கிறோம். ராகங்களில் பாடுறோம். ஆனால் அகண்ட நாமம் ஏன் விட்ட? அந்த கேள்வி கேட்குறான் பகவான். ஏன் விட்ட? இல்லை, எனக்குள்ள ஆர்வம் நீயே உண்டாக்கி என்னை எப்படியாவது நாம சொல்ல வை. அது எப்படி? அதான் ஆர்வம் உண்டாயிடுச்சு, நீ சொல்ல வேண்டியது மட்டும் தானே பாக்கி. உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. 3 மணி நேரம் சொல்கிறதுக்கு என்ன கேடு உனக்கு? ஒழுங்காக சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு பகவான் என்னை திட்டுறான். ஒழுங்காக தானே சொல்லின்னு இந்த 3 மணி நேரம் அகண்டனாமா, ஏன் என்ன ஆச்சு? இல்லை என்ன இல்லை, அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுபோல் துன்பங்கள் இல்லாத நேரத்தில் துன்பத்தை வர வச்சிக்கின்னு நினைவுனால வராத ஆசைகளை வர வச்சிக்கின்னு நம்மளே மனசை நோண்டி அதை காயமாக்கிக்கின்னு அதில் இச்சையை உண்டாக்கிக்கின்னு அதை திருப்திப்படுத்துக்காக அதுக்காக போராடிக்கின்னு, எப்படி அந்த ஆசைகள் வராத ஆசைகளை நினைவுனால வர வச்சிக்கின்னு அதையே நோண்டி அந்த ஆசைகளை வர வச்சிக்கின்னு இல்லாத குழப்பத்தை உண்டாக்கிக்கின்னு அதை நிறைவேற்றத்துக்காக ஓடி போராடணும். இப்போ அதுக்காக அந்த இச்சைகள் நிறைவேற்றத்துக்காக போராடணும், அதுக்காக ஓடி உழைக்கணும். இல்லை அந்த கோபத்தை, அந்த பழி வாங்கணுன்ற புத்தினால் அவரில் பழி வாங்குறதுக்கு அதுக்காக போராடுறது, அதுக்காக பழி வாங்குறது, அதுக்காக போராடுறது, அதுக்காக ஓடுறது. எதுக்கு? எப்படி இந்த மனசு உன்னை ஏமாத்துது பாரு. உன்னை இந்த ஜீவாத்மாவைக்கு உன்னை எவ்வளோ சுலபமாக அந்த மனசு உன்னை ஏமாத்துது பற்றியா? இல்லாத ஒரு விஷயத்தை வர வச்சுக்கின்னு கற்பனை பண்ணிக்கின்னு அற்பமான விஷயங்களில் உன்னை உழல வச்சு மாயை இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா உன்னை காண்பிச்சு உன்னை எப்படி ஏமாத்துது பற்றி அந்த மனசு. ஆனால் இருக்கிற விஷயத்தை கோட்டை விட்டு இதெல்லாம் தேவையா? காலம் பொன் போன்றது. ஒரு நிமிஷம் முன்னாடி போச்சுன்னா பின்னாடி வராது. ஒரு க்ஷணம் கூட சரி, போனது தான். அவள் தான் கோவிந்தா. போன காலம் போனது தான். பாஸ்ட் டென்ஸ். இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸ் ஆக்கிடாதீங்க, புரியுதுங்களா? அதனால் பாஸ்ட் டென்ஸ் வந்து முன்னாடி இருந்தது. ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸுனால் எதிர்காலமா? அந்த எதிர்காலத்தை பயன்படுத்திக்கணும். பாஸ்ட்டு தான் போயிடுச்சு, அது பாஸ்ட் டென்ஸு போயிடுச்சு. ப்ரெசன்ட் டென்ஸு இப்போ இருக்கிற நேரம் நல்ல நேரமாக பகவான் நாமத்தினால பிரயோஜனப்படுத்திக்கணும். இல்லைன்னா கஷ்டம்தான். அதனால் எது ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை தொடர்ந்து செய்ய முடியுமான்னு பார்த்துக்குன்னு ஆரம்பிச்சிட்ட பிறகு அப்புறமா மாற்றக்கூடாது.
நான் அடிக்கடி இதுலேருந்து கொஞ்சம் அதை தாவிக்கிறேன், அதுலேருந்து கொஞ்சம் இதை தாவிக்கிறேன். கஷ்டம், பயங்கரமான கஷ்டம் உண்டாகும். சில பேர் ராமநாமத்துக்கு வந்திருந்தாங்க ரெகுலராக, ராமநாமத்துக்கு வரதை விட்டாங்க, வேறு நான் இஸ்கானுக்கு போகிறேன், வேறு உடனே கஷ்டம் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணணும். இதை விட்டு அது, அதை விட்டு அது, இன்னொரு விஷயத்தை நான் தாவறேன், அது பண்ணேன்னா கஷ்டம்தான் அதிகமாகும். எதையுமே ஒன்று ரெகுலரிட்டி ரொம்ப முக்கியம், கண்டினியூட்டி முக்கியம். அது பலன் கொடுக்குதோ கொடுக்கலையோ அது தேவைன்னு இருக்கும். ஆனால் உனக்கு எப்போ பலன் கொடுக்குமோ அப்போது அதனுடைய வேலையை காட்டும். அப்போ பூகம்பம் மாதிரி வெடிக்கும். எப்படி ஒரு வெடிக்கும், ஒரு பாம்பு வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். அப்போ தெரியும், ஓஹோ நம்ம இத்தனை நாள் பண்ணதுக்கு ஒரு தபஸ் இருக்கா, இந்த தபஸ் இந்த சமயத்தில் கை கொடுக்குது பற்றியா. அதுதான் உங்களுக்கு ஆரம்பத்தில் என்னென்னா ஏதோ வறண்ட பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி இருப்பீங்க. அதான் என்னென்னா வெறுப்போடு செய்வீங்க ஒரு தர்மத்தை. ஏன்னா தொடர்ந்து செய்கிறதுனால கொஞ்சம் நடுவில் வெறுப்பு வரும். எப்போவுமே இன்ட்ரெஸ்ட்டோடு செய்ய முடியாது ஒரு விஷயத்த. இப்போ ராமநாமம் கூட 3 மணி நேரம் சொன்னால், டெய்லி 3 மணி நேரம் சொல்கிறேன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைமில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அதுக்காக விட்டுறக்கூடாது நாமத்தை. வெறுப்பு வரதான் செய்யும், நல்லா புரிஞ்சுங்க. தொடர்ந்து ஒரு விஷயம் செய்யும்போது அது மேலே வெறுப்பு வந்துடும். ஆரம்பத்தில் ஆசையாக ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் இருக்கிற உற்சாகம், ஆரம்பத்தில் இருக்கிற குதூகலம், ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு ஆர்வக்கோளாறு, அது ஆர்வக்கோளாறு தான் இருக்குது. அது நீடிச்சிருக்குமான்னு பாருங்கள், நீடிச்சிருக்காது. கொஞ்ச நாள் அது மேலே போட ரொட்டீனாக அதே ராமநாமா, அதே 3 மணி நேரம்ப்பா, எவ்வளோ நேரம் சொல்கிறது, 3 மணி நேரம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டோம்னா நமக்கு நாமே வெறுப்பாக இருக்கும். ஆனால் அதை சகிச்சுக்கிட்டு அதை கடந்துடணும். அந்த நிலையை தான் கடந்துடணும். அந்த சூழ்நிலையை கடந்து நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா, அப்படியே தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா, அப்புறம் ஒரு நாள் கூட உங்களால் விட்டு இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு நாமத்தை நீங்கள் பிடிப்பீங்க, அப்போ நாமம் உங்களை பிடிச்சிக்கும். அப்புறம் நாமத்தை ஒரு நாள் விட்டால் கூட என்னமோ கை உடஞ்ச மாதிரி ஆகிடும், உயிரே போன மாதிரி ஆகிடும். எப்படியாவது இல்லை எப்படியா 3 மணி நேரம் நாம சொல்லணும். எப்படியே தவறிட்டு ஒரு நாள் விட்டேன், பரவாயில்ல, ரிலாக்ஸ் பண்ணிங்க, அதுக்காக டென்ஷன் ஆகாதீங்க. ஆனால் மறுநாள் ஆரம்பிச்சிடுங்க 3 மணி நேரம். ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு நாள் விட முடிந்ததுன்னா அதுக்காக சொல்ல மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் அதை சொல்லணுன்றது மட்டும்தான் பிரயத்தனம் பண்ணோம். ஆனால் வேறு வழி இல்லை, முடியாத சூழ்நிலை, விட வேண்டிய சூழ்நிலை, ஒரு நாள் விட்டுரு பரவாயில்ல, ஆனால் மறுநாள் ஆரம்பிச்சிட்டேன் தொடர்ந்து ராமநாமத்தை. ஆனால் அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கணும். ஐயோ நாம சொல்ல முடியலையே, இன்றைக்கி நாம சொல்ல முடியல, அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். இருந்துகிட்டே இருக்கிறது தான் ஒரு நாள் விடணும். அப்படி அதாவது ரொம்ப சங்கடமான சூழ்நிலை இன்றைக்கி அப்படின்னா விடலாம். அதுக்கு மகான்கள் அனுமதிச்சிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப நிர்பந்தமான சூழ்நிலை என்ன, ஏன்னா இதான் ரொம்ப பெரிய தர்மமே, ராமநாமம் தான். அதையே விடும்படியான சூழ்நிலை ஏதாவது ஏற்படலாம் சில காரணங்களால். ஆனால் இதுக்கு தான் தீட்டு கிடையாது, எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் சொல்லலாமே. ஆனால் அதை கூட சொல்ல முடியாத சூழ்நிலை ஏதாவது ஒன்று ஏற்படும். சொல்ல முடியாது, எந்த சமயத்தில் எது ஏற்படும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு மனசு கஷ்டம் ஏற்படும். அப்போ ஏற்படும்போது அந்த சமயம், ஆனால் மனசில் என்னென்னா, ஐயோ இப்போ இந்த நாமா சொல்கிறத விட்டு தான் நான் போனோமா அப்படின்னு இருக்கும். சரி போங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஐயோ நாமா சொல்ல முடியல, அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். இருந்துக்கினே நீங்கள் விட்டிங்கன்னா பரவாயில்ல. மறுநாள் என்ன பண்ணோம், உடனே எப்போ டைம் கிடைத்தோ கப்புன்னு உள்ளே புகுந்து நாமா சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள். ஏன்னா அந்த ஏக்கம் இருக்குது இல்லையா, அந்த ஆர்வத்தோடு இருக்கீங்க இல்லையா, உடனே தொடர்ந்து நாமா சொல்லுங்க. அப்போ நீங்கள் விட்ட மாதிரி இருக்காது, விட்ட மாதிரி ஆகாது. நீங்கள் தொடர்ந்து சொன்ன மாதிரி பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், விட்டதனுடைய தோஷம் கிடைக்காது, விட்டதனுடைய தோஷம் வராது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆர்வத்திலே இருக்கீங்களே, நாம சொல்ல முடியல பகவான் மனசை பார்க்குறோன்னு ஆச்சு. அந்த ஆர்வம் இருக்கும்பொழுது பகவான் கண்டிப்பாக அதை மன்னிச்சிடுவான். ஒரு நாள் 2 நாள் விட்டு அதை மன்னிச்சிடுவான். மறுநாள் நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்பாடு தொடர்ந்து சொல்லினே இருப்பீங்க. அதனால் வரம் தந்த சுவாமி பகவான் அந்த ராகத்தில் தான் பாடணும். நம்ம சிப்பிக்கல் முத்து படத்தில் வரம் தந்த சுவாமிக்கு நலமான, அது ஏதோ பாட்டு, அது எனக்கு அந்த ராகம் பிடிச்சி போச்சு. அந்த ராகத்தில் ராமநாமா பாடினேன். அது நீலாம்பரி ராகம். அது ராம் ராம 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 ராமா. நம்மளுக்கு அந்த பாட்டு முக்கியம் இல்லையா, பௌதிகமான பாடல்கள் முக்கியம் இல்லை, நாம தானே முக்கியம். அதனால் பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த ராகம் ஞாபகம் இருக்குது. ராகம் தான் நம்மளுக்கு வேணும் ராமநாம பாடுறதுக்கு. குழந்தைக்கு தாலாட்டு பாடும்போது லாமா ராமா 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 ராமா
லாலி 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 அந்த லாலி பாட்டு பாடுவாங்க இல்லையா, குழந்தைக்கு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும். பகவான் ஆராதனை போது ஊஞ்சல் சேவை செய்யும்போது கூட இந்த ஆலம்பரி நீலாம்பரி ராகம் தான் பாடுவாங்க. ராமா 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 ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா தூக்கம் வர்றதுக்கு குழந்தைக்கு பாடுவாங்க. இந்த தாலாட்டு பாடுறதுக்கு இந்த நீலாம்பரி ராகம் பாடுவாங்க. சரி, அதனால் பகவான் நம்மளை வழி நடத்துகின்றான். பகவானே குருவாக இருந்து எந்த தவறான விஷயங்களில் ஈடுபடும் போது நீ ஒரு பாகவதன், மற்றவங்களை வழிகாட்ட வேண்டியவன், நீயே இந்த தவறுதல் செய்யலாமா அப்படின்னு குத்தும் போது மனசு சுருக்குன்னு குத்தும். அப்போ தான் தலைமையிலே கொட்டுவான் பகவான். கொட்டின மாதிரி இருக்கும். ஆஹா, ஆஞ்சநேயர் இருக்காரே, ராமச்சந்திரமூர்த்தி இருக்காரே, இவர்களை முன்னாடி வச்சுன்னு நம்ம எப்படி இந்த தவறுதலை செய்கிறது, இந்த தவறுதலான எண்ணங்கள் நம்ம மனசில் வர வைக்கலாமா அப்படின்னு மனசு குத்தும். உடனே என்ன பண்ண, நம்ம மாற்றிப்போம். சே நம்மளுக்கு தகுதி கிடையாது, நம்ம தரம் என்ன, நம்ம தராதரம் என்ன, நம்ம பகவத் பக்தியில் ஈடுபடுறோம், நாமளும் இது போல் விஷயங்கள் நினைக்கலாமா, சே நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும், நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அப்படின்னு பகவானை உணர்த்தும் போது அப்போ நம்ம மனசு மாற்றப்படும். இதான் பகவான் ஷிப்ரம் பௌதி தர்மாத்மா, சீக்கிரமாக அவனை தர்மாத்மா மாற்றுறதுன்றது இதுதான். உள்ளுக்குள்ளே இருந்து நமக்குள்ளே உணர்த்துறது. அப்போ பகவான் மாற்றத்தை வரவேற்கிறான். உனக்கு என்ன கொடுக்கல நான், உனக்கு என்ன வேணும், இன்னும் கூட வேணும் கேளு, பொருள் வேணுமா, பொன் வேணுமா, பொருள், உனக்கு என்ன வசதிகள் வேணும் சொல்லு, இன்னும் கூட நல்லா அனுபவி, வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணு, உனக்கு எல்லாம் இன்னும் கூட நான் கொடுக்குறேன் அதிகமாக. ஆனால் நீ அற்பமாக ஆகிடாத. அதிகமான சௌக்கியங்களை அனுபவிக்கிறது உனக்கு தேவையான நான் கொடுக்குறேன், என்ன வேணுமோ கொடுக்குறேன், பாகவதத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன், உனக்கான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறேன், உனக்கு குடும்பம் எல்லாத்தையும் அனுகூலமாக்கி கொடுக்குறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன். ஆனால் எவ்வளவும் கொடுத்து கூட நீ கீழ்த்தரமான புத்தி உனக்கு வேணாம். என்னது, ஆகாசத்தில் பிணம் தின்னும் கழுகு, ஆகாசத்தில் என்னதான் மேலே பறந்தாலும் அதனுடைய நோக்கமானது கீழே இருக்கிற அந்த பிணத்தில், அசுத்தமான அந்த பிணத்தின் மேலே தான் ஆசையாக இருக்கும். அந்த பிணத்தை தின்றது தான் புத்தி இருக்கும். ஆனால் பறக்குதுமா ஆகாசத்தில். அது மாதிரி பாகவதர்களுக்கு கூட, பக்தி பண்ணுறவங்களுக்கு கூட அல்பமான விஷயங்கள் உள்ளே வர்றது உண்டு. அசுத்தமான விஷயங்கள், இச்சைகள் வரும்போது பகவான் டக்குன்னு பகவான் உணர்த்துவான், இது உனக்கு தேவையில்லாது. வித்யேனம் மிக வைரினம், இது எதிரின்னு தெரிஞ்சுக்கோ, உன் ஆன்மீக சாதனைகளை கெடுக்கக்கூடிய எதிரின்னு தெரிஞ்சு முதல்ல அதை தூக்கி எறி அப்படின்னு பகவான் உணர்த்துறான். உணர்த்தும் போது நம்ம புரிஞ்சுப்போம். ஏன்னா பகவான் குருவாக இருக்கான் இல்லையா, அவனை கீழே வழிக்க விடமாட்டான் பகவான். இப்போ இதுக்கு அகண்டநாமா சொல்லாமல் இருக்கிறது சம்மந்தம் கிடையாது. அடியன் அகண்டநாமா சொல்லாததுக்கு காரணம் என்னென்னா, ஏன்னா நாமாவுக்கு நம்ம தான் பாடலாம் பாடுறோம், நாமா சொல்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், எல்லாமே இருக்குது. அகண்டநாமா விட்டதுக்கு காரணம் இது இல்லை. ஆனால் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அது மாதிரி இச்சைகள் வந்துடுச்சுன்னா எதிரியாக இருந்து நம்ம சாதனைகளை தடைப்படுத்துறதுக்காக சொல்ல வரேன். ஆனால் இப்போ இந்த அகண்டநாமா விட்டதுக்கு காரணம் என் திமிரு தான். என்ன திமிருனா, களங்கம் இல்லை, திமிரு காரணம். என்ன திமிருனா, பகவானை சரணாகதி அடைஞ்சிருக்கோம், பகவானே பலவந்தப்படுத்தி நம்மளை நாமா சொல்ல வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா திமிரு. பகவானே பரீட்சை பண்ணதுனால வந்த தவறு. பகவானை பரீட்சை பண்ணக்கூடாது. பகவான் உனக்கு சக்தியை கொடுத்துருக்கான், நீ நாமா சொல்லலாமே. ரெகுலராக செய்த ஒரு விஷயத்தை ஏன் விட்ட அப்படின்னு தண்டனை தான் கொடுத்தான் பகவான். உடனே தண்டனை தான் கொடுத்தான். எனக்கு அதிகமான ஆர்வத்தை கொடுக்கல. நாமா சொல்லணும் அப்படின்ற ஆர்வத்தை அதிகமாக கொடுப்பான்னு பகவான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது பதில் தண்டனை தான் எனக்கு கிடச்சிது. என்ன தண்டனை கிடச்சிதுன்னா, மனசு கஷ்டம், நமக்கு சில மனசு கஷ்டம் வந்தது, நிம்மதி இல்லாமல் ஆயிடுச்சு. ஆமாம், நிம்மதி போச்சு, சந்தோஷமாக இல்லை, அந்த கவலை வந்துடுச்சு. அப்போது கஷ்டத்தை ஏன் கொடுக்குறான்னா, நீ ஏன் தொடர்ந்து சொன்னதை அகண்ட நாமத்தை விட்ட, அதனால் உனக்கு வந்தது கஷ்டம், அனுபவி அப்படின்னு கஷ்டத்தை கொடுத்தான். இப்போ ஆர்வத்தை கொடுப்பான்னு நினச்சி நம்ம விட்டால் கஷ்டத்தை கொடுத்தான். ஏன்னா உங்களுக்கு சக்தியும் கொடுத்து நீ நாமா சொல்லக்கூடாது, நீ என்னையே பரீட்சை பண்ணுறியா, அப்போது அடிவாங்க. சுக்ரீவன் என்ன பண்ணால், பகவான் இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்ட பிறகு பகவானே பரீட்சை பண்ணுறான். இந்த எலும்பு கூட இந்த துந்துபின்ற உடலை நீ தூக்கி ஏறி பார்க்கலாம். இந்த துந்துபியை வாலி சாகடிச்சான், வாலி வதம் பண்ணான். நீ அதை துந்துபி செத்துட்டான். இப்போ நீ அவனை வதம் பண்ண முடியாது.
ஆனால் அந்த துந்துபி உடலை தூக்கி எறிஞ்சேன்னா உன் பலத்தை நான் வசத்தின்னு நினைக்கிறேன். ஏன்னா துந்துபியை தூக்கி போட்டான் வாலி, அவனுக்கு அவ்வளோ பலம் இருக்குது. துந்துபி வந்து ராட்சசன். அப்படின்னு பகவான் நம்மள ஒரு பெருவிரலில், சும்மா ஒரு விரலில், கட்டை விரலில் ஒரு உதச்சார். உதைச்ச உடனே அவன் எங்கேயோ 10 தடவை போய் விழுந்தான். அதான் துந்துபி உடல். அப்போ சொல்கிறான் சுக்ரீவன், அப்போ வந்து நல்லா மாம்சமாக நல்லா திடகாத்திரமாக இருந்தான். இப்போ எலும்பு தானே இருக்குது, இப்போ தக்கியாகி போச்சு, காஞ்சி போச்சு அவன் உடம்பு, எலும்பாக தானே இருக்குது. அதனால் இப்போ சதபிண்டமாக இல்லை, அதனால் வெறும் எலும்பு லைட்டாக தான் உடம்புல அந்த தோல்லாம் ஒட்டின்னு இருக்குது, பிணமாக தானே இருக்கான். அதனால் நீங்கள் உதைச்சிட்டிங்க சுலபமாக. இந்த இப்போ இந்த துந்தி போர்டில் உதைச்சதுனால வாலியினுடைய பலத்தை விட உங்கள் பலம் அதிகம் நான் சொல்ல முடியாது. அப்போ வேறு என்னப்பா உனக்கு நிரூபித்து காமிக்கணும்? என் பலம் வாலியினுடைய பலம் கூட என் பலம் அதிகம்னு நான் எப்படி நிரூபித்து காமிக்கணும் சொல்லு அப்படின்னு ராமர் கேட்டவுடனே சுக்ரீவன் சொல்கிறான், அங்கே 7 ஆலமரம் இருக்குது. இதில் வந்து என்னென்னா கையினாலே ஒரு பானத்தை எடுத்து கையினாலே குத்துனான்னா அந்த மரத்தை பொழக்க முடியுமா அவனால்? அந்த 7 மரங்களையும் கையில் வில்லுனால் பானத்தை தொழுக்க மாட்டானா, கையினாலே பானத்தை குத்தி அந்த 7 மரத்தையும் பொழப்பானான் அவன். யார்? வாலி அவ்வளோ பலசாலி. அப்போ நீங்கள் வந்து என்னென்னா இதில் நீங்கள் 7 மரத்தை பொழக்க வேணாம், ஒரு மரத்தை நீங்கள் பொழந்தாவே உங்கள் ராமபானத்தினுடைய மகிமை அபாரமானது, பலம் உள்ளது, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்கிறான். ஆனால் என்ன சொல்கிறான், நான் பரீட்சை பண்ணுறதா நினைக்க வேணாம், என்ன வாலி மேலே நான் வாலியினுடைய பலத்தை பார்த்துருக்கேன், உங்கள் பலத்தை பார்க்கல, உங்கள் பலத்தை பார்க்கணுன்னு ஒரு ஆசையினால நான் கேட்குறேன் அப்படின்றான் சுக்ரீவன். ஆனால் ஒரு விதத்தில் பரீட்சை தான் அது, பகவானே பரீட்சை பண்ணுது. அப்போ லக்ஷ்மணர் பார்த்து ராமர் சிரிக்கிறார். அப்பா தெய்வம் சோதிக்குதுன்னு சொல்கிறாங்களே, தெய்வமாக சோதிக்குது? இப்போ பாடுறா, யாரா சொல்கிறேன்? தெய்வத்தை பக்தன் தானா சோதிக்கிறான். எனக்கு அனுகிரகம் பண்ணு, உனக்கு என்றைக்கு அனுகிரகம் பண்ணாமல் விட்டுட்டேன்? நீ அனுகிரகம் பண்ணலன்னு கேட்டுனது வரையும் உனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன். பகவானுடைய அனுகிரகம் நமக்கே சொந்தம் எப்போ யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்போவுமே அவங்களுக்கு அனுகிரகம் எப்போவுமே இருந்துன்னு இருக்கும். எப்போவுமே இருந்துன்னு இருக்கிற அனுகிரகத்தை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உன் நினைவு தானே, உன் நினைவை கொண்டே, உன் வாய் சொல் கொண்டே உனக்கு நான் நீதி வழங்குறேன். ஆமாம், உன் வாழ்க்கையை அமைக்கிறேன். அப்படி தான் அமைப்பான். அப்போ என்ன சுக்ரீவன் சொன்னதுக்காக பகவான் என்ன பண்ணுறான், 7 சால மரங்களையும், அதான் அந்த ஆலமரம்னு சொல்கிறோம் நம்ம, சால மரத்து 7 ஆச்சா மரங்களையும் தன் கால் பெருவிரல்னால கோணல் மானலாம் இருக்கிற அந்த 7 மரங்களையும் கால் பெருவிரல்னால அழுத்தி அந்த 7 மரங்களையும் நேராக்கி பகவான் ஒரு பானத்தை, ராம பானத்தை தொடுத்த உடனே 7 மரங்களையும் தொலைச்சிட்டு போய் அந்த பானம் 7 மலைகளையும் போய் தொலைச்சிட்டு போய் 7 உலகங்களையும் தொலைச்சிட்டு போய் மறுபடியும் போன வழியே திரும்பி வந்து அவருடைய அம்பரையில் அந்த பானமானது உட்காருகின்றது. இதை பார்த்த உடனே சுக்ரீவன் சாஷ்டாமல் இருந்து நமஸ்காரம் பண்ணிட்டான், என்னை மன்னிச்சுக்க சுவாமி, உங்கள் பலத்தை தெரியாமல். ஆனால் தான் முதல் தடவை போயினா பகவானை பரீட்சை பண்ணா இல்லையா, முதல் தடவை போய் வாலி இடத்துல போய் செம்மடி வாங்கின்னு வந்தான் சண்டைக்கு போகும்போது. அப்புறம் ராமர் பார்த்தா காணாமல் போயிட்டார். ராமலக்ஷ்மணுக்கு திரும்பி பார்த்தா ராமலக்ஷ்மணுக்கு காணோம். உடனே மறுபடியும் அவன் தப்பிச்சம் போயிடுச்சுன்னு வாலி இடத்துல எஸ்கேப் ஆகி வந்துட்டு பிறகு, ராமா ரொம்ப நாளாக நான் வாலி இடத்துல அடி வாங்காமல் இருந்தேனே, அது ஒன்று பொறுக்கலையா, மறுபடியும் என்னை அடி வாங்க வச்சிட்டியே அப்படின்றான். இல்லைப்பா, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அதனால் எனக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு சொன்னோடனே அப்போ லக்ஷ்மணரை போனோடனே, லக்ஷ்மணா கஜபுஷ்பின்ற ஒரு மாலை, அந்த மாலையை அவன் கழுத்தில் போடு. அந்த கஜபுஷ்ப மாலை கழுத்தில் போட இப்போ அடையாளம் தெரியும், மாலை போட்டவன் யாரும் மாலை போடாதவன் யாருன்னு தெரியும் இல்லையா, இப்போ போய் கூப்பிடு அப்படின்னு சொன்னோடனே சுக்ரீவன் போய் இப்போ வாலியை கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே சண்டைக்கு வரான். அப்போது ஒக்க பானை, ஒக்க நாம, ஒக்க தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி ஒரே பானத்தினால வாலியை அடித்து வீழ்த்துறாரு. இப்போ அவன் பூர்ண பலத்தோட, ஏன்னா ராமருடைய அங்கீகாரம் பெற்றிருக்கான் சுக்ரீவன், அதே பேசுவான். அப்போது பகவானை நம்பணுமா வேணாமா? அவன் பரீட்சை வச்சான் இல்லையா, அதுதான் முதல் போய் அடி வாங்கின்னு வந்தான் சுக்ரீவன் வாலி இடத்துல. ஏன்னா 7 சால மரங்களை பழக்கிறேன், 7 சால மரங்களை பழக்க சொன்னான். அதே துந்திபி உடலை தூக்கி எறிய சொன்னான். துந்திபின்ற ராட்சசன் அவன் உடலை தூக்கி எறிய சொன்னான், தூக்கி எறிஞ்சார். இதெல்லாம் பரீட்சை தானே, பகவானுக்கு வச்ச பரீட்சை. அப்போ தெய்வத்தை நாம் சோதிக்கக்கூடாது, தெய்வம் நம்மளை சோதிக்கலாம். பகவான்களை பிரார்த்தனை, தெய்வத்தை நாம் சோதிக்கக்கூடாது. அப்போது பகவானே அனுகிரகம் பண்ணிட்டான், அவனே என்ன நாமா சொல்ல வைக்கிட்டான் பலவந்தமாக. அது வரைக்கும் நம்ம ராகங்களில் ராமனா போகலான்ட்டு இருந்துட்டேன், அகண்ட நாமா பண்ண முடியல. அதான் அப்போ என்ன ஆச்சுன்னா, அதிகமாக நாம சொல்ல வைப்பான்னு பார்த்தா நிம்மதி இல்லாமல் தான் சில கஷ்டங்கள் வந்தது, சந்தோஷம் இல்லாமல் எல்லாம் போயிடுச்சு, மனசு கஷ்டம்தான் உண்டாச்சு.
ஏன்னா திமிரு. பகவானே பரீட்சை பண்ணலாமா? தப்பு இல்லை, அதுதான் விஷயம். அதனால் மற்றவர்கள்னு சொல்ல முடியாது, நிறைய பாகவதர்கள்லாம் கூட இது மாதிரி ஏதாவது ஒரு மனசுனால ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்கின்னு வராத நினைவு வர வச்சுன்னு பகவானை பரீட்சை பண்ணால் இப்படி தான் பிரச்சனை உண்டாகும். இப்போ இன்னும் சில பேர்லாம் வந்து என்னென்னா கீழ்த்தரமான இச்சைகளால் வராத நினைவுகளை வர வச்சுன்னு இருக்கிற பக்தி கெடுத்துப்பாங்க. இன்னும் சில பேர் வராத கோபத்தை வர வச்சுன்னு பல விஷயங்கள் நினச்சின்னு அதனால் பக்தி கெடுத்துப்பாங்க. அப்படியும் பக்தி தடையாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேர் பாகவத அபச்சாரத்தினால இல்லை நாம அபராதத்தினால எத்தனையோ விஷயங்களில் வந்து பகவத் பக்தியில் தடை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால் அதெல்லாம் நேரிடக்கூடாது அப்படின்னா பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். எந்த விஷயத்தையும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறத தயவுசெய்து விடக்கூடாது. விட்டோம்னா பகவானுக்கு கோபம் வந்துடும் கண்டிப்பாக. யசோதை பால் கொடுத்துனே இருந்தால் டக்குன்னு கிருஷ்ணனை கீழே இறக்கி விட்டு அடுப்பில் பொங்கி வழி பாலை இறக்கிறது போயிட்டான். உடனே பகவான் என்ன பண்ண கோவம் வந்துச்சு, நாக்கை துருத்திண்டு பொல்ல நரன்னு கடிச்சுண்டு, எனக்கு பால் கொடுத்த விட்டு நீ அடுப்பில் பொங்கி வழி பாலை இறக்க போறியா, நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் கடைஞ்சிருந்தா இல்லையா அந்த பானை தூக்கி போட்டு வச்சிட்டான். அம்மி குழவினால் வச்சிட்டான் தூக்கி போடும். அந்த மத்துனாலே உடைச்சிட்டான்ட்டு நாராயணத்தில் பட்டத்திரி சொல்கிறாரு. குழந்தைக்கு அம்மி குழவி தூக்கக்கூடிய சக்தி இருக்காது. அதனால் அங்கே மத்து இருக்கு இல்லையா, அந்த மத்துலேயே வச்சிட்டான் அந்த பானையை. வெண்ணெய் பானை உடஞ்சி போச்சுன்னு கத்துறான், சிரிக்கிறான். அப்போ அம்மா வந்து திட்டுவாங்க சொல்லி ஒரே ஓட்டம் ஓடுறான். அம்மா விட்டு போயிட்டாங்க, அழகிற மாதிரி அழறான், நீலி கண்ணீர் வெடிக்கிறான் பகவான். பொய்யான கண்ணீர் வெடிக்கின்ற அந்த கிருஷ்ணனை நீ மெய்யாக வழிபடுவாய். அப்போது உனக்கு நீ வாழ்க்கையில் அழவே மாட்டே. நீ வாழ்க்கையில் பகவான் பொய்யா கண்ணீர் வெடிக்கிறான் இல்லையா, உனக்கு அவனை உண்மையாக நீ வழிபட்டனா உனக்கு வாழ்க்கையில் கண்ணீரே வெடிக்க மாட்டியான். அந்த ரூபம் அப்படிப்பட்ட ரூபமாக உலகள பந்தனம் தாமோதரல் இல்லை. ரொம்ப அருமையான சரித்திரம். அதெல்லாம் செம்ம டேஸ்ட். அதெல்லாம் என்ன அனுபவம். அதெல்லாம் தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே யசோதை, அவ்வளோ ஆனந்தம். அது பழமையான இன்பத்தினுடைய எல்லையை கண்டுட்டாலாம். அந்த ஒழுகல பந்தனம், அந்த தாமரை லீலை ரொம்ப சூப்பரான லீலை. பகவான் அழற மாதிரி அழறான். பக்தம் நினீய பயபாவனையா ஸ்திதஸ்ய சாமாம் விமோகயதி பீரபி எத்பிபேதி. என்னையே மயக்குகிறாயே கிருஷ்ணா, எங்கள் மோகத்தை உண்டாக்குறேன். எந்த பயம் கண்டா உன்னை கண்டு பயப்படுமோ, நீ யசோதை இடத்துல பயந்தியா அப்படின்னு குந்திதேவி ஸ்தோத்திரம் பண்ணுறான். அத்தை பார்த்து மயங்கிட்டாலாம் கிருஷ்ணனை பார்த்து, அந்த குழந்தை ரூபத்தை பார்த்து. என்னமா நடிக்கிறான் அவன், சூப்பராக நடிக்கிறான் கிருஷ்ணன். அந்த பக்தி அனுபவம் அதெல்லாம் ஒரு தனி டேஸ்ட். அதனால் எதையுமே தொடர்ந்து செய்கிற விஷயத்தை விட்டுடக்கூடாது, தொடர்ந்து செய்துன்னே இருக்கணும். அதை விட்டாவே நம்மளுக்கு கஷ்டம்தான் உண்டாகும். உடனே பகவான் கஷ்டத்தை குத்தான் இல்லையா, யசோதைக்கு பானை உடச்சிட்டான். இப்போ இவ்வளோ நாள் வெண்ணெய் திரண்டு பானை உடஞ்ச கதை. வெண்ணெய் திரண்டுற அளவுக்கு அவள் கடைஞ்சிருந்தா, வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானை உடச்சிட்டான் பகவான். அவள் கடைஞ்சிருக்கும் போது அம்மா பால் வேணும்னு கேட்டான். உடனே கழுத்தை கட்டி நின்றான். உடனே பால் கொடுத்தா. பால் கொடுத்துனுக்கும் போது டக்குன்னு அவள் கடைஞ்சிக்கினே பாலை கொடுத்துனுக்குறா குழந்தைக்கு. கொடுத்துக்கும்போது அடுப்பில் பொங்கி வருது பால். உடனே குழந்தை கீழே இறக்கி விட்டு முளைப்பால் கொடுக்கறத நிறுத்திட்டு குழந்தை கீழே இறக்கி படுக்க வச்சுட்டு உட்கார வச்சுட்டு அடுப்பில் பொங்கி விழுற பாலை இறக்கிறது போயிட்டான். அப்போ பகவான் அந்த தயிர் பானை என்ன பண்ண கடைஞ்சி நல்லா வெண்ணெய் திரண்டு வர நேரம் தூக்கி போட்டு வச்சிட்டான் பகவான் பானையை. அதுபோல் நம்ம லௌகிக காரியங்களை கெடுத்துருவான் பகவான். ஏன்னா என்னுடைய விஷயத்தில் நீ கடன் வச்சல, உனக்கு வேறு இங்கே பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறப்பான்னு சொல்லிட்டு உடனே தண்டனை கொடுத்துருவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் நம்ம பகவத் விஷயத்தை எது ஆரம்பித்தாலும் அதை தொடர்ச்சியாக பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒன்று மனசில் ஏதோ ஒன்று தாட்டில் இப்போ நான் பகவானை கருணை காட்டோம், பகவானை அதிகமாக நம்மளுக்கு பக்தி உண்டாகணும். பிறகு நம்ம நாமா சொல்லலாம், நம்ம ஆர்வத்தை அதிகமாக இருதயத்தில் உண்டாகட்டும், அப்புறம் நாமா சொல்லலான்றது இருக்கிறதுலாம் திமிரு. இது பகவானே டெஸ்ட் பண்ணுற மாதிரி. இது தப்பு தான். அதுக்கு தான் பகவான் தண்டனை கொடுத்தானே தவிர அதிகமான ஆர்வத்தை கொடுக்கல. நிம்மதி இல்லாமல் ஆயிடுச்சு மனசு. சில பேர் எதனால் கெடுத்துப்பாங்கன்னா, வராத ஆசைகளை மனசில் நினச்சி வரவழைச்சிட்டு பக்திக்கு எடுத்துப்பாங்க. பகவான் தான் சொல்கிறான், வித்யானு மிக வைரினம், காமன்றது எதிரின்னு தெரிஞ்சுக்கோ, அது உன்னுடைய பக்தியை நிர்மூலமாக்கிடும், தாக்கி தூள் தூளாக்கிடும் உன்னுடைய கோட்டையை.
பக்தின்ற கோட்டையை. அந்த கோட்டையை தகர்க்கிறதுக்காக தான் வருது இந்த காமம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பகவான் சொல்கிறான். வித்யானம் தெரிஞ்சுக்கோ, இக வைரினம், இது வந்து எதிரின்னு தெரிஞ்சுக்கோ, உன் பக்தியை கெடுக்கிறதுக்காக வருதுன்னு தெரிஞ்சுக்கோ, கலங்கப்பட்ட இந்த உணர்வானது, கலங்கப்பட்ட காமமானது, கலங்கப்பட்ட இச்சையானது புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜாக்கிரதைப்படுத்துகிறான். கோபம் கூட அந்த கலங்கப்பட்ட உணர்வு. இது வந்து உன் பக்தியை கிருஷ்ணனிடத்தில் நல்ல கிட்ட நெருங்கி போகிற பகவான் நாமா சொல்லும்போது. அதே சமயத்தில் அது கெடுத்துக்க போறியா? பகவத் பக்தி பண்ணும்போது கிருஷ்ணனை ரொம்ப நெருங்கி இருக்கிறோம், கிருஷ்ணனிடத்தில் அந்தரங்கமாக பழகிறோம். இதுக்கு என்னென்னா, வெளியில் சில பேர் இம்சை பண்ண தான் பண்ணுவாங்க, அவங்களிடத்துல கோவப்படக்கூடாது, அதெல்லாம் சகிச்சிக்கணும். அந்த கோவப்பட்டுன்னா என்னை விட்டு வேலைக்கு போ. நீ கோவப்படு, மற்றவங்கள போய் பழி வாங்கு. நீ என்ன, அவன் அடிச்சானா திருப்பி அடி, அவன் திட்டினானா, அவன் கெட்ட வார்த்தையில் திட்டினா நீ பதிலுக்கு பதில் கெட்ட வார்த்தை திட்டிங்காடு, ஆனால் என்னை விட்டுரு அப்படின்ட்டு பகவான் என்ன பண்ணால் ஒதுங்கிடுவான். நீங்கள் அங்கே அவன் செய்தான் இல்லையா, அதுக்கு பழி வாங்குற இல்லையா, அவங்க கோச்சினாங்க நானும் கோச்சினேன், அவங்க பேசலை நானும் பேசலை அப்படின்னா நீ அங்கேயே போ. இப்படிதான் உன்னை யாரெல்லாம் திட்டுறாங்களோ, யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்துகிறாங்களோ, நீ பதிலுக்கு அவமானப்படுத்தினரு, திட்டினா பதில் திட்டினரு, அடித்தா பதிலுக்கு அடிச்சுங்காடு, போ, எங்களை வராதப்போ அப்படின்னு பகவான் என்ன பண்ணுவான், ஓரம் கட்டிடுவான். ஆமாம், நான் தான் சொல்கிறேன்ல உனக்கு, கோபத்தை காமத்தை கோபம் இது வந்து எதிரின்னு தெரிஞ்சுக்கோ, பக்தியில் வந்து உன்னுடைய தூய உணர்வை கெடுத்துடும். இது எதிரின்னு தெரிஞ்சுக்க நான் சொல்கிறேனே, அது எதிரின்னு தெரிஞ்சாமல் அதை போய் நண்பனாக்கினா அப்போ நான் ஒன்று எதிரி ஆகிடுவேன். பரவாயில்லையா? நான் ஒன்று எதிரி எண்ணத்தில் பக்தி பண்ண முடியாது, என்கிட்ட நெருங்கி வர முடியாது. என்கிட்ட நெருங்கி வரணும்னா காமக்ரோத வியுக்தஸ்த், காமக்ரோதத்தினுடைய வேகத்தை முதல் பொறுத்து கொள்ள தெரிஞ்சுக்கணும். அவன் தான் மோட்சத்துக்கு தகுதியுடன் ஆவான் அப்படின்ட்டு எதுவும் கீதையிலே சொல்கிறார் பகவான். அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் பகவான்களை. ஏன்னா இதெல்லாம் சொல்லியிருக்கான் பகவான் கீதையில். சொல்லலைன்னா பரவாயில்ல, நம்ம சொல்லலைன்னா தெரியலப்பா, எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு யாரும் சொல்லலை, நான் உபதேசம் பெறலை அப்படின்னு தப்பிச்சிக்கலாம். தப்பு செய்தால் கூட பரவாயில்ல, தப்பிச்சிக்கலாம். இருந்தேன் உனக்கு தான் தெரியுமே, பகவத்கீதையில் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் உபன்யாசம் கேட்குறீங்களே, இப்போ எங்களை இப்போ நீ இப்போ நீ தெரிஞ்சுக்கினீங்களே, தெரிஞ்சின பிறகு தப்பு பண்ணால் எப்படியா? தெரிஞ்சின பிறகு நம்ம மாயில் விழத்துக்கு நம்ம மாயை எப்படி இருந்தாலும் கவுத்துட்டோன்றது வேறு விஷயம். அப்படி கவுந்தா சரி, தெரியாமல் கவுந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம், சரி உடனே பகவான் மன்னிப்பு கேட்டு வந்துடலாம். ஆனால் தெரிஞ்சே விழறோம் இல்லையா, இது எதிரின்னு தெரியும். இதனால் பகவான் விட்டு நம்ம தூரம் விலைக்கு போயிடுவோம். நம்ம விட்டு பகவான் தூரேன ஹெவரம் கர்மஹா. அப்போ நம்ம தவறான செயல்களால் பகவான் விட்டு தூரம் போயிடுறோம் தெரிஞ்சிடறோம். தெரிஞ்ச பிறகு கூட பகவான் விட்டு தூரம் போகணும்னு ஆசைப்பட்டேன்னா என்ன அர்த்தம்? அதுதான் அல்பமானது, அசுத்தமானது. காமோ குரோதமோ இல்லை பணப்பேராசையோ அசுத்தமாக இது வந்து பகவான் விட்டு நம்மளை பிரிச்சிடும் தெரிஞ்சுக்கணும். இது எதிரின்னு தெரிஞ்சுக்கணும் பிறகு கூட அந்த எதிரியை உள்ளே சேர்க்கலாமா? அடிச்சு துரத்த வேணாவா? அதெல்லாம் அப்போ என்ன பண்ணோம், அது எப்படி அடிச்சு துரத்துனா அக்னி. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பகவான், ஆத்ம ஞானம் வந்து கர்ப்பப்பை வந்து எப்படி குழந்தை கர்ப்பத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, கண்ணாடி வந்து எப்படி அழுக்கினால் மூடப்பட்டு பிரதிபிம்பத்தை காண்பிக்காமல் இருக்கிறதோ, அதே மாதிரி புகையினால் நெருப்பு எப்படி மூடப்பட்டிருக்கிறதோ, இந்த 3 உதாரணங்களை பகவான் காட்டுறான். அதுபோல் இந்த அஜ்ஞானமானது ஞானமானது அஜ்ஞானத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பகவான் சொல்கிறான். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறான். அப்போது ஆத்மஸ்வரூபத்தை அடிக்கடி பகவான் நான் பகவானுடைய பக்தன் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கணுமா. நான் பகவானுடைய தொண்டன், நான் இந்த தேகத்துக்கு தொண்டன் கிடையாது, இந்த உலகத்துக்கு தொண்டன் கிடையாது, நான் பகவானுடைய தொண்டன், பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவன், இந்த உலக இச்சைகள் உட்பட வேண்டியவன் கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கிருஷ்ண உணர்வில் இருப்போம். இந்த உலகத்து உரிய இந்த உடம்பு இச்சைக்கு உட்பட்டோம் அப்படின்னு சொன்னால் கலங்கப்பட்ட உணர்வோட பால் தயிராக தெரிஞ்சு போகிற மாதிரி. பால் வந்து இனிப்பு, லாக்டேஜனில் இனிப்பு இருக்கும், தயிர் வந்து புளிப்புத்தன்மை உண்டாயிடும். அப்படின்னா அது வெறுக்கத்தக்க உணர்வு, அந்த புளிப்புத்தன்மை. அது என்னன்னா இந்த காமக்ரோதங்களை விழும்போது அந்த உணர்வு கலங்கப்பட்டு போகுது. அப்போ எதனால் இது ப்யூரிஃபை ஆகுன்னா பகவான் சொல்கிறான், என் சொரூபத்தை நினச்சி என் பக்தன்றதை ஞாபகப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி அல்ப விஷயங்களில் நான் கோவப்படலாமா, நான் காமாட்சி கொள்ளுமா, நான் கிருஷ்ண பக்தனாச்சு, நான் ராம் பக்தனாச்சு, எனக்கு இது தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கணுமா. அதுதான் சொல்கிறார். அந்த என்ன இந்த ஞானத்தை, எந்த ஞானத்தை, நான் கிருஷ்ண பக்தன்ற ஞானத்தை மறைச்சிடுது எது, இந்த புகை மூடிய நெருப்பை போல், புகையை மறைச்சிருந்த மாதிரி கண்ணாடியில் வந்து சுத்தமான அழுக்கு வந்து கண்ணாடியில் உள்ள அழுக்குனால நம்ம பிரதிபிம்பம் தெரியாத மறைச்சிடுற மாதிரி
நம்ம கிருஷ்ண பக்தன்றதை மறந்துடுறோமா எப்போ காமக்ரோதத்தில். அதை மறைச்சிட்டு தான் அந்த ஞானத்தை அஜ்ஞானமானது. இந்த அஜ்ஞானமாகிய நான் இந்த உடல் இச்சைக்கு உட்பட்டவன், நான் இந்த பெண்ணாசைக்கு உட்படுவேன், நான் குரோதத்துக்கு உட்படுவேன் அப்படின்ற அஜ்ஞானம் இருக்கே, அது என்ன பண்ண மறைச்சிடுமா. புகை எப்படி நெருப்பு மறையாமல் மறைச்சிடுமா. புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். எவ்வளோ அழகாக பகவான் உதாரணம் சொல்கிறான், எளிமையாக சொல்கிறான். பகவத்கீதை போய் புரியலன்றாங்க. புரியாத புதிர்னா அது யாருக்கோ புரியாத புதிர், நம்மளுக்கு தான் நல்லா எளிமையாக புரியுது. நீ கிருஷ்ண பக்தன்றது ஞாபகப்படுத்துகிறானே பகவான் தான். அப்புறமா என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டான், நாம் கடைப்பிடிக்கல. நாமன்னு சொல்லக்கூடாது, அடியன் சரியாக கடைப்பிடிக்கல. சில பேர் கடைப்பிடிக்காமல் இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் சில பேர் யாரோ சில பேர் கடைப்பிடிச்சின்னு இருக்காங்க இல்லையா, சில பேர் கடைப்பிடிக்காமல் இருப்பாங்க. அப்போ இது புரிஞ்சுக்கணும். வித்யேனம் இக வைரினம். காமக்ரோதன்றது எதிரி, தெரிஞ்சுக்கோ. என்ன எதிரின்னா, உனக்கு பார்க்கறதுக்கு ஒருத்தன் பழி வாங்கணும், ஒருத்தன் அடிக்கணும், ஒருத்தன் மேலே கோவப்படணும்னா சுலபமாக கோவப்பட்டுடுற. ஆனால் அப்புறமா பற்றி நாம சொல்லி பார்க்கலாம். நாம சொல்கிறது உனக்கு நாம சொல்ல விடாது, உட்காரவே விடாது. ஒன்று பாகவதம் படிக்கணும்னா அது இன்ட்ரெஸ்ட் வராது. கிருஷ்ண லீலைகளில் சுவையாக இருந்தது நேற்று, இன்றைக்கே சுவையாக இருந்தேன். இதான் அவங்கள போய் சண்டை போட்டு வந்தியே, அவங்கள போய் வாக்குவாதம் பண்ணிட்டு வந்தியே. பிரதிகர்த்தவியம், பதில் செய்தியே. பிரதிகர்த்தவியம், பதில் செய்தில்ல, பிரதிகுருவந்தி. அப்போ வாங்கிக்கோ. இந்த டமால் டிமில் அடி நான் பகவத் பக்தியே வராது. பகவத் பக்தி விட்டால் நம்மளுக்கு மனசு ஏதாவது ருச்சிகரமான விஷயம் தானே தேடும். உடனே மறுபடியும் பௌதிகத்தை போய் உழல்வோம் பகவத் பக்தி விட்டு. ஏன்னா பகவான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. அப்போ நேற்று குத்தானுங்க, நேற்று பியூரிஃபையாக இந்த சாதுவாக போனேன், அதனால் பகவான் கொடுத்தான். பொறுத்து திதிக்ஷஸ்வ பாரதா, பகவான் சொல்கிறான், பொறுத்து கொள்ள பழகிடா. ஆமாம், அப்படி தான் உணர்வுகள் நம்மளை கொந்தளிக்கும், காமக்குலத்தை உண்டாக்கும். மாத்ரா ஸ்பர்ஷேஷு கௌந்தையா சீதோஷ்ண சுகதுக்கதா. எப்படி சூடு வந்தால் உடம்புல உஷ்ணமாக இருக்குது, சில்லுன்னு இருந்தால் குளிருது அப்படின்றோம். அது எப்படி ஒரு உணர்ச்சிகள் உண்டாக்குதோ அது மாதிரி இந்த காமக்ரோதங்கள் மாத்ரா ஸ்பர்ஷேஷு, இந்த புலனிச்சைகள் புலனின்பங்களில் உணர்ச்சிகள் ஆசை உண்டாகும், கோபத்தை உண்டாகும். இந்த உணர்ச்சிகள் நம்ம உணர்வுகளில் நம்ம பாதிக்கப்படுவோம். ஆனால் அதை பொறுத்து கொள்ள பழகிக்கணும். அப்படி தான் உண்டாகும், அது உண்டாயும் போது. ஆனால் அவைகளை போய் அந்த உணர்ச்சிகள் உண்டாதனால அதை போய் நிறைவேற்றிக்கணும்னு நினைக்காத, அதை பொறுத்து கொள்ள பழகிக்கும். அந்த உணர்வுகளை காமம் வந்தாலும் பொறுத்து கொள்ள பழகிக்கும், கோபம் வந்தாலும் பொறுத்து கொள்ள பழகிக்கும். திதிக்ஷஸ்னா பொறுத்து கொள்ள பழகிக்கும். அதை நான் உடனே அந்த கோபத்துக்கு எதாவது பதில் நான் செய்யணும், விட முடியாது. அது எப்படி என்ன அடிக்கலாம், அவனை பதில் ஒரு 2 அடியாவது அடிக்கணும். ஒரு அடி அடித்தான், அவன் சின்ன பையன் பெரிய நான் இப்போ வயசில் பெரியவன், எனக்கு தான் பலம் இல்லையா, நான் எனக்கு பலம் இருக்குதுன்னு சொல்ல 2 அடி அடிச்சுட்டா தான் என் மனசு சாந்தி அடையும். காம ஆசை உண்டாகும் தான், அது எப்படியாவது அந்த ஆசை நிறைவேற்றினா தான். அப்படின்னா அப்போ திதிக்ஷஸ்வை இல்லை. என்னென்னா பகவான் போனால் போகிறான் அப்படின்னு தானே நினைக்கிறப்போ. உனக்கு பகவத் பக்தி வேணுமா வேணாமா, கிருஷ்ண பக்தி வேணுமா வேணாமா, ராமநாமா சொல்ல போறியா இல்லையா, நீ இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண போறியா, இல்லை இந்த ஆசைகளான விஷயங்கள்லாம் அடையணும்னு பிரயத்தனம் பண்ண போறியா. ஏதாவது ஒன்று தீர்மானிச்சுக்கோ. அது எதிரி, பகவானுடைய பக்திக்கு எதிரி. எது இந்த காமக்ரோதம். அது வேணுமா நான் வேணுமான்னு யோசிச்சுக்கப்பா. எதனா ஒன்று தான் கொடுக்க முடியும். நாராயண படையா நாராயணன். நான் அர்ஜுனன் என்ன பண்ணால் நாராயணனை தேர்ந்தெடுத்தான். துரியோதனன் நீ எனக்கு வேணா, உன் படை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு. சரி, என் படையாக எடுத்துக்கிட்டாப்பா, படை சொறி சரங்கு இதுதான் உனக்கு ஓணுன்ற, அது எடுத்துக்கப்போ, அவஸ்தைப்படுப்போம். இவனா நாராயணா நீ தான் ஓணும், கிருஷ்ணா நீ தான் ஓணும் அப்படின்ட்டு அர்ஜுனன் கேட்டான். எது புத்திசாலித்தனம்? பௌதிக விஷயங்கள் ஓணும் அப்படின்னா அது எதிரிடா தெரிஞ்சு. காமம் ஓணுன்னா, பெண் ஆசை ஓணுன்னா அந்த பெண் தான் ஓணும், அந்த பெண் அழகாக இருக்கிறா, அதான் எனக்கு அந்த ஆசை தானே, அவளை தான் நான் அடையணும், அவளிடத்துல தான் நான் சுகபோகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைகளில் வேணும்னா அது எதிரிப்பா, தெரிஞ்சுக்கோ. வித்யேனம் இக வைரினம். இதுதான் உனக்கு மயக்குது, இதுதான் உனக்கு ஓணுன்னா என் பக்திக்கு வராது, என் பக்தியில் ருச்சி வராது. ஆமாம், அந்த பெண்ணுடைய அழகில் தான் ருச்சி வரும் உனக்கு என் பக்தியில் ருச்சி வராது. இல்லை அடுத்தது என்னென்னா கோபம். இந்த காமம் தான் கோபமாக வடிவெடுக்குதான், காமம் தான் குரோதமாக வடிவெடுக்குதான். அது என்னென்னா காமத்துக்கு உட்பட்டவன் குரோதத்துக்கு உட்பட்டே ஆகணும். அப்போ என்ன பண்ணான், ஆமாம் அப்படி பண்ணிட்டான், இவங்க எப்படி பண்ணிட்டான். அது மனைவிடத்துல சரி, மற்ற ஸ்திரீகளிடத்துல சரி, காமன்னா அது பொது தானே. காமன்றதே ஒரு அசுத்தமான உணர்வு தான். அதை முறையாக
கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சில பேர் காம்ப்ரமைஸாக சொல்லுவாங்க. இருந்தாலும் ஆன்மீகத்துக்கு எதிரி தான் காமம், வைரினம் எதிரி தான். அது எப்படி இருந்தாலும் எதிரி தான். அது இப்போ மனைவிடத்தில் இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஸ்திரீகளத்தில் இருந்தாலும் சரி. இது கல்யாணம் ஆகுறதுக்கு மற்ற ஸ்திரீகளத்தில் உண்டாகும், கல்யாணமானதில் மனைவிடத்தில் உண்டாகும். எப்படி இருந்தாலும் அது எதிரி தான். ஆன்மீகத்துக்கு தடை தான், பக்திக்கு தடை தான் அது. அப்படின்னும் போது அதை வச்சுக்கினே நான் அசுத்தத்தை வச்சுக்கினே நான் சுத்தத்துக்கு வருவேன்னா நடக்கிற காரியமாக அது? நடக்கிறத பேசணும். சுத்தமாக அசுத்தமான உணர்வில் கிருஷ்ண உணர்வு எப்படி பிரகாசிக்கும்? கலங்கப்பட்ட உணர்வு. தயிராக இருக்கும் போதே நான் பால் சுவையை அனுபவிப்பேனா? அது எப்படி அனுபவிக்க முடியும்? தயிர் தான், அது புளிக்கு தான் செய்யும், அது புளிப்பு தான் இருக்கும். அதில் தயிர் சுவை, பாலை சாப்பிட்டா தான் பால் ருசி அனுபவிக்க முடியும். பால் ருசி தயிர் ருசி ஆகாது, தயிர் ருசி பால் ருசி ஆகாது. அது தெரிஞ்சு போச்சு, மறுபடியும் அதை பாலாக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு போனது தான்ப்பா. பால் தயிராக தெரிஞ்சு போனோடனே அது பாலாக்க முடியுமா? அது எப்படி பாலாக்க முடியும்? அது எப்படி ஆக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். பாலை வேணால் தயிராக்கலாம், தயிரை பாலாக்க முடியாது. சுத்தமான கிருஷ்ண உணர்வில் இருந்துட்டோன்னா பௌதிக உணர்வு, இந்த காம இச்சையில் போய் விழலாம். காம இச்சையில் இருந்துன்னு நீ கிருஷ்ண உணர்வு வரவே முடியாது, ஒரு பொழுதும் வர முடியாது. எப்படி? தயிராக தெரிஞ்சிட்ட பிறகு அது பாலாக மாறாது. அது என்ன பண்ண? பக்குவம் அடையணும். என்ன பண்ணணும்? அந்த தயிரை கடைஞ்சி வெண்ணெயாக்கி அதை நெய்யாக்கினா அது நல்ல கமகமான நெய் வாசனை அது பக்குவம் அடையப்பட்டது. சரி, கலங்கப்பட்டு விழுந்துட்டேன், அது வந்து நீ பக்குவம் அடையணும். பக்குவம் அடைஞ்சிட்டோம்னா நீ நெய்யாக மணக்க வேண்டும். புரியுதா? அந்த தூய உணர்வானது அதை விட அதிகமாக பிரகாசிக்கும். அனுபவங்களானது அதிகமாக பிரகாசிக்கும். நெய்யானது பாலை விட வசதி, பாலை விட விலை அதிகம் நெய். உண்மையாக இல்லையா? நெய் தான் வந்து பாலை வந்து நெருப்பில் போட்டால் நெருப்பு அணைஞ்சிடும், நெய்யை நெருப்பில் போட்டால் நெருப்பு நல்லா பிரகாசிக்கும். அப்போ பக்தி உணர்வுக்கு இந்த கலங்கப்பட்ட உணர்வுனால் நீங்கள் படுற அனுபவங்கள், காமத்தினால் ஏற்படக்கூடிய கோபங்கள், இதனால் ஒரு அனுபவம் ஏற்படும், மனசு பக்குவப்பட்ட பிறகு அது பக்குவம் அடைஞ்சதுன்னா அந்த தயிர் வந்து வெண்ணெயாக மாறி வெண்ணெயை உருக்கி நெய்யாக மாற்றுறது பக்குவம் அடையுது. அந்த பக்குவம் அடையப்பட்ட நெய்யானது அது ஆத்ம சாதனைக்கு, அந்த பக்குவப்பட்ட அனுபவ ஞானம் இருக்கு இல்லையா, அது இது வந்து கெடுத்துடும். இந்த காமமானது கோபமானது கெடுத்துடும், பக்தியை தகர்த்துடும், பக்தின்ற கோட்டையை தகர்த்துடும், பக்தியில் நம்மளை வீழ்ச்சி அடைய செய்யும் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கின்னு நீ பக்குவம் அடைஞ்சிட்ட பிறகு அதை அனுபவித்து இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை உண்டாகிச்சு, எவ்வளோ எரிச்சல் உண்டாகிச்சு, எவ்வளோ டென்ஷன் உண்டாகி, பக்தி விட்டு விலகி போனோமே அப்படின்ற அனுபவத்தை கொடுக்கும்பொழுது அதுனாவது பாலாக இருந்த கிருஷ்ண உணர்வை விட நெய்யாக இருக்கிற கிருஷ்ண உணர்வு ரொம்ப வசதி. அப்படின்னா இது நெருப்பை நல்லா பிரகாசிக்க செய்யும் நெய், பால் வந்து நெருப்பை அணைச்சிடும். ஏன்னா அப்போ அனுபவம் இல்லை. என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் இருக்கிற பக்தி வந்து பால் உணர்வு தான், பால் போல திணிப்பானது தான். தயிராக தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது. ஆனால் நெய் வந்து தயிராக தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் டாபிக் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பாலாக இருக்கும்பொழுது என்னென்னா அனுபவப்படாத போது பக்தியில் ஆரம்பத்தில் வரும்போது நல்லா தான் இருக்கும், சுகமாக இருக்கும், சந்தோஷமாக அனுபவிப்பாங்க, கிருஷ்ண பக்தி நல்லா இருக்குன்னு. அப்புறமா அவனுக்கு பக்குவப்படுத்தணும் இல்லையா, அப்போது சில மோகம் வரும்போது என்னென்னா பக்தியில் அவன் ஸ்ட்ராங்காக இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான், பக்தி ஸ்ட்ராங் இல்லை, அதனால் மயங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தயிராக தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தயிராக தெரிஞ்சிட்டான்னா கலங்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். கலங்கப்பட்டதுனால என்ன, பக்தியை விட்டுறக்கூடாது, மறுபடியும் அதை கடையணும். அந்த தயிரை கடைஞ்சி என்ன பண்ணணும்? வெண்ணெயாக்கணும். அப்புறம் நான் மறுபடியும் முயற்சி பண்ணணும், பக்தியில் முயற்சி பண்ணினா ஆனால் பாலாகாது. ஆனால் அது என்னன்னா பாலை விட அதிகமான வாசனையுடைய நெய்யாக மாற முடியும். நீனா தூய பக்தனாக மாற முடியும். ஆரம்ப பக்தின்றது பால், அப்புறமா அனுபவப்படுறதுன்றது தயிர். அதான் கீழே வீழ்ச்சி அடையிறது. அந்த வீழ்ச்சி தான் உனக்கு பக்குவத்தை கொடுக்கும். அந்த வீழ்ச்சின்றது காமத்தில் குலத்தில் வீழ்ச்சி அடைஞ்சுன்னா அது என்ன பண்ணும்? புளிப்பாகிடும், கலங்கப்பட்ட உணர்வாயிடும். அப்போ சில அடிபட்டுனா மறுபடியும் பக்தியில் முயற்சி பண்ணணும். அதான் தயிரை வந்து கடையிறது, அமிர்தம் கடையிறது தான். அதுதான் அந்த பக்குவம் அடையிறது. தேவர்கள் அசுரலும் கடையிறது, நல்லெண்ணெய் கெட்டெண்ணெய் தேவர்கள் அசுரல் கடையிறதுன்றது அதுதான். அப்புறமா தான் அமிர்தம் கிடைக்கும். அப்படின்னும் போது இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் சிம்பிளாக சொல்லின்னு வரேன். அப்படி கடையும் போது அது வெண்ணெயாக மாறும், வெண்ணெய் திரண்டு வரும்போது அதை என்ன பண்ண, அதை உருக்கினா நெய் கிடைச்சிடும். அந்த நெய் தான்ன்றது நம்ம தூய உணர்வு, கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே பிரகாசிக்கிறது தான். அந்த நெருப்பு நல்லா நெய் ஊற்றினா நெருப்பு பிரகாசிக்குதே, அதான் யக்ஞம். அந்த யக்ஞ கர்மா தான், யக்ஞன்றது தான் பக்தி. இந்த பக்திமயமான யக்ஞம் இது.
இந்த பக்தி மயமான கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே பிரகாசிக்கும், ராம் பக்தி பிரகாசிக்கும். அந்த தூய உணர்வு இப்போ நான் நெய் நல்லா மணக்கும், நெய் வாசனை கம்மன்னு இருக்கும் பார்த்தியா. பால் கூட அவ்வளோ வாசனை வராது, நெய் நல்லா நெய் வாசனை. நெய் லைட்டாக சாம்பார் சாதத்தில் போட்டால் கம்மன்னு இருக்கும். அந்த நெய் ஒன்று கொஞ்சம் ஊற்றேன், நெய் ஒன்று கொஞ்சம் போடுங்களேன், அந்த முட்டையாக அந்த நெய்யை கொஞ்சம் போடுங்களேன், நல்லாயிருக்கும். ஆஹா, சாப்பிட்றதுக்கு சுகமாக இருக்கும். அந்த நெய் வாசத்துலேயே இன்னும் கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்கும். நெய் வாசத்தோடு நிறைய பேர் பிராமணர்லாம் நெய் ஊற்றிப்பாங்க. நெய் ஊற்றினா அது டேஸ்ட்டே தனி. அப்போ நெய் தானே ரசவர்த்தனை, நாக்கில் எச்சில் ஊறுமா தேவர்களுக்கெல்லாம். நெய்யை சொரிஞ்சோம்னா அக்னியில் அப்படி அக்னி பகவான் அப்படியே குளிர்ந்து போய் அப்படியே புக்குன்னு ஒரு 2 அடி மேலே உயர்வார். நெய்யை ஊற்றினா, நெய்யை ஆகுதி பண்ணால். அப்போது தேவானாம் ரசவர்த்தனம், தேவர்களுக்கு நாக்கில் ரசவர்த்தனம், நாக்கில் எச்சில் ஊறுமா தேவர்களுக்கு. நெய்யை சொரிஞ்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு யாபாகம்னு சொல்லிட்டு வந்து அந்த யாகத்தில் யக்ஞ பிரசாதமாக அதை எடுத்துன்னு போவாங்களாம். அக்னி பகவான் தான் யக்ஞ தூதன், தேவர்களுக்கு பாகம் அளிக்கக்கூடியவர். அப்படி எடுத்துவாங்க இல்லையா. அப்படி பிரகாசிக்கும், பக்தி பிரகாசிக்கும். எப்போ நான் பக்குவப்பட்ட உணர்வோடு. இப்போ இதான் விஷயம். இது நாம் பக்தியில் பக்குவப்பட்டோம்னா அவருக்கு அனுபவிக்கலாம். அப்புறம் பக்தியில் பக்குவப்பட்ட பிறகு மறுபடியும் அது தெரிஞ்சது வாய்ப்பு. நல்லா கடைஞ்சி இன்னும் வெண்ணெய் திரண்டு வரல, வெண்ணெய் திரண்டு வரைக்கும் கடைஞ்சினே இருக்கணும். அது மாதிரி நம்ம வந்து முயற்சி பண்ணினே இருக்கணும். பகவத் பக்தியில் ட்ரை பண்ணினே இருக்கணும். தொடர்ந்து முயற்சி பண்ணனா அது வெண்ணெய் திரண்டு வந்துச்சுன்னா அப்புறம் உருக்குனா நெய் ஆகிடும். அது மாதிரி வந்து நம்ம பக்குவம் அடைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா பக்தியிலேருந்து கீழே வீழ்ச்சி அடையவே மாட்டேன். நெய் ஆகிட்ட பிறகு அது பிறகு நான் அந்த நெய் எவ்வளோ சொல்லிடுவேன் அவ்வளோ நல்லா பொக்குன்னு நெருப்பு பிரகாசிக்கிற மாதிரி பக்தி உனக்குள்ளே அதிகமாகினே இருக்கும். அந்த பக்குவப்பட்ட உணர்வோடு நீ செய்ய பக்தியானது உனக்குள்ளே நிறைய அந்த சிம்டம்ஸ், பாவ பக்தி, பிரேம பக்தி என்ற அந்த உணர்வுகள் உனக்குள்ளே ரோமாஞ்சனம் ஏற்படும். கண்களில் கண்ணீர் வந்தோம், தொண்டை கத்கதம் உண்டாயிடும். ஆஹா, உடம்புலாம் ஆட்டம் காணும். அந்த சமாதி நிலைக்கு போயிடுவேன், பிரக்ஞையற்று போயிடும். அந்த நிலைக்கு பகவானே உனக்கு பிரத்யட்சமாக காட்சியளிப்பான். ஏன்னா நல்லா பிரகாசிக்குது இல்லையா இப்போ பக்தி. இப்போ தான் நெய்யாயிட்டே நீ தான் பக்குவமாகி. அதுதான் பக்தியினுடைய பராகாஷ்டை, உச்சகட்ட நிலை. அதனால் பகவான் எல்லாம் பண்ணுறான். நாம் என்ன பண்ணணும்னா வீழ்ச்சி அடைஞ்சிட்டுன்றதுனால கவலைப்படாதீங்க. சரி பரவாயில்ல, காமைச்சியில் விழுந்துட்டோமோ, கோபத்தாபத்தில் ஐயோ தப்பாக பேசிட்டோமே, அவனை போய் ஒரு பாகத்தை போய் திட்டமேன்னு பரவாயில்ல, மன்னிப்பு உண்டு, எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு, கவலைப்படாதீங்க. கோபத்தினால அடிச்சிட்டோம், கோபத்தில் திட்டோம், பரவாயில்ல. நீங்கள் அதுக்கு மேலே அப்படியே கோபத்தில் விழுந்துட்டதுக்காக பின்வாங்கி போயிடாதீங்க பக்தியிலேருந்து. தப்பு பண்ணாலும் மறுபடியும் பக்திக்கு வாங்க. பக்தியில் மறுபடியும் முயற்சி பண்ணணும். தயிராயிடுச்சுன்னா அதை மறுபடியும் அந்த தயிரை மறுபடியும் அதை வெண்ணெய் ஆக்கு. அப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ண, அந்த கலங்கப்பட்ட உணர்வோடு இதெல்லாம் அனுபவங்கள், இந்த அனுபவத்தினால இவ்வளோ கஷ்டப்பட்டேன், பக்தியிலேருந்து வீழ்ச்சி அடைஞ்சேன். சரி ஓகே, விடாத. அப்படியே விப்ரநாராயணர் கூட தேவதேவி இடத்துல மயங்கினார், காமிச்சில் விழுந்தார். ஓகே, அப்படியே விட்டு இல்லை, மறுபடியும் என்ன பண்ணுறார், பக்தியில் முயற்சி பண்ண. அப்புறம் தொண்டரடி பொடி ஆழ்வாராம். அந்த விப்ரநாராயணன் தான் தொண்டரடி பொடி ஆழ்வாராக மாறினார். இந்த தேவதேவியும் சிறந்த பக்த யாத்திரை இருந்தாள். பகவான் ரங்கநாதன் அனுகிரகம் பண்ணான். அப்புறமா அப்போ நான் எல்லா தொண்டர்களும் அடியினுடைய பொடி நான் அப்படின்னு தன்னை தாழ்த்திக்கினார். அந்த பணிவு எதனால் வந்தது, நான் சிறந்த பக்தன் முன்னாடி இருந்தவர், இப்போ நான் தொண்டருடைய அடி பொடி நான் அப்படின்னு தன்னை தாழ்த்திக்கிறார். ஏன்னா ஒரு அனுபவம், அந்த அனுபவம் அவருக்கு பக்குவமாகிடுச்சு. அந்த தயிராக தெரிஞ்சு போய், பால் தயிராக தெரிஞ்சு போய் சுத்தமான பக்தராக இருந்த விப்ரநாராயணர் தேவதேவினால் தயிராக தெரிஞ்சு, அப்புறம் அந்த தயிரை கடைஞ்சி மறுபடியும் பக்குவமாகி அங்கே அனுபவங்கள் ஏற்பட்டு அந்த சொம்பு காணாமல் போய், அந்த பாத்திரம் காணாமல் போய், நகை அது ஏதோ ஒன்று காணாமல் போய், அதுக்கு பிறகு வந்து அவனுடைய வேலைக்காரன் மூலமாக தெரிவித்து பகவான் அவனுக்கு பரீட்சை கொடுத்து அவனை திருத்தணும். க்ஷிப்ரம் பௌ தர்மத்துவம், பகவான் திருத்தணும்னு நினைச்சா திருத்திடுவார். அந்த விப்ரநாராயணர் தேவதேவி மேலே உள்ள மோகத்தை போக்க வச்சு தண்டனை கொடுக்குற மாதிரி கொடுக்க வச்சு பகவான் வந்து காப்பாற்றினே விப்ரநாராயணர் தொண்டரடி பொடி ஆழ்வாராக மாறினார். பகவான் தான் அந்த பகவான் திருத்தம் நினச்சி அந்த பக்குவமானது மறுபடியும் இது போல வேறு ஒரு தேவதேவி வந்தால் மயங்குவாரா, தொண்டரடி பொடி ஆழ்வார் மயங்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே ஒரு பெண்ணிடத்தில் மயங்கிருந்தால்தான் அவருக்கு இவ்வளோ பெரிய லாஸ் வந்தது, கஷ்டம் வந்தது. பக்தியிலேருந்து நம்ம வீழ்ச்சி அடைஞ்சோம். பக்தி மறுபடியும் பெற்றுக்கொண்டார். அது புஷ்ப அர்ச்சனை பண்ணி புஷ்பகைங்கரியம் தான் பண்ணியிருந்தார் விப்ரநாராயணர். அவர் தொண்டரடி பொடி ஆழ்வார் மாறின மாதிரி. அதே மாதிரி அஜாமலன் வழிக்கு விழுந்தான் ஒரு வேசி இடத்துல, அப்புறம் பக்குவம் அடைஞ்சான். அப்புறமா என்ன பண்ணிட்டான், தொடர்ந்து இந்த வேசியினுடைய சங்கத்தையே விட்டுட்டு கடைசி காலத்தில் போய் என்ன பண்ணான்,
தேவாலயத்தில் உட்காந்து நாராயண 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 நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒரு அனுபவம் தான் பக்குவத்தை கொடுக்குது. மறுபடியும் பக்குவம் அடையிலையா, மறுபடியும் அது கண்ணை திரண்டு வர வரைக்கும் பக்குவம் கடைஞ்சி மறுபடியும் மறுபடியும் எழுந்துப்போம், காமக்ரோதங்களால் மறுபடியும் எழுந்துப்போம். அப்படியே ஒரு நாள் பக்குவம் ஆகிடும். அப்படி வெண்ணெய் திறந்து வந்துடும். அப்போ அதை உருக்குனா மனசை நினச்சி உருகிறது, நான் பகவானுடைய கதைகளை நினச்சி உருகிறது. அந்த உருகினா அப்புறம் நல்லா பக்தி பிரகாசிக்கும் நமக்குள்ளே. அந்த வெண்ணெய் உருக்குறதுன்றது மனசு உருகிறது. கிருஷ்ண பக்தியில் உருகிட்டு அவன் நல்லா பிரகாசிக்கும், ஆனந்தமாக. அதனால் அந்த நெய்யானது நெருப்பில் சொறிவாங்க, அது நல்லா பிரகாசிக்கணும். அது மாதிரி நம்ம இந்த உருக்குற இருதயத்தை கிருஷ்ண இடத்துல ஆகுதி பண்ணுறோம். ஆகுதி பண்ண கிருஷ்ணன் நல்லா நம்ம ஹிருதயத்தில் நல்லா தெரியாது. கிருஷ்ணன் பிரகாசிப்பான். நெருப்பு பிரகாசிக்கிற மாதிரி, நெய்யை ஊற்றினா நெருப்பு பிரகாசிக்கிற மாதிரி நெருப்பு கிருஷ்ணன் நம்ம ஹிருதயத்தில் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். கிருஷ்ணன் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம ஹிருதயத்தில் கிருஷ்ணன் நல்லா பிரகாசிப்போம். அப்படி புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணன் நல்லா பிரகாசிக்கும் போது கிருஷ்ணமயமாகவே மாறிடும் நீ. அப்படி ஆயிடும் பக்தி. எவ்வளோ சூப்பராக இல்லை? இப்படிலாம் மகான்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் பக்குவம் அடையணும். பாலாகவே இருக்கவும் கூடாது, தயிராகவும் இருக்கக்கூடாது, வெண்ணெய் ஆகலாம். வெண்ணெய் ஆகிட்டுன்னா அப்புறமா நெய்யாக உருகிடும். சரி, ஓகே. ராம 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 ராம. அதனால் நம்ம அகண்ட நாம நினச்சா பகவான் நினச்சா பண்ண முடியும். ஆனால் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு அலட்சியம்தான். அலட்சியம் இல்லைன்னு சொல்கிறது, பகவானே பண்ண வைப்பான் அப்படின்னு எதிர்பார்த்தது தப்பு தான். ஆனால் பண்ணணும்னு நினச்சா எப்போனாலும் பகவான் எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுத்துருக்கான். எப்போனாலும் 3 மணி நேரம் ராமநாமா சொல்லலாம். இருக்கிற காலத்தை ஒவ்வொரு நிமிஷமும் டைம் வேஸ்ட் ஆகாமல் பிரயோஜனப்படுத்திக்கணும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கே இது பாடமாக நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த அகண்ட நாமா விட்டது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. எப்படியாவது மறுபடியும் ஆரம்பிக்கணும். ராம 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 ராம. எடுத்த உடனே எல்லோரும் பக்குவம் ஆகிட முடியாது. கடையணும், எழுந்துக்கணும், மறுபடியும் முயற்சி பண்ணே இருக்கணும். பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சுன்னே போயினே இருக்கணும். விடக்கூடாது. எதையும் ஒரு கண்டினியூட்டிவாக பண்ணக்கூடிய விஷயத்தை விரும்புவதும் விடக்கூடாது. அது பண்ணுறதுல ஒரு தபசும் இருக்குது. அது பெரிய பலனை கொடுக்கும். அதான் சொல்ல, ஒரு பூகம்பம் மாதிரி வெடிக்கும். அப்போ தெரியும் நம்மளுக்கு, இவ்வளோ பலனா நம்ம செய்த இந்த சாதனைக்கு அப்படின்ட்டு அப்போ தெரியும். சரி, ராம 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 நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் 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 ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம. அப்படியே தூக்கம் வருமே, அப்படியே பண்ணனா அது லாலி பாட்டு ஆகிடும். அப்படியே தாலாட்டு மாதிரி தூங்கலாம். அப்படியே ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சிங் की जय, आंजनेय स्वामी की जय. राम 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 राम.